நன்றி. அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு போன வாரம் நடக்க வேண்டிய நிகழ்வு இந்த வாரம் நடக்கிறது என்றாலும் உங்களுடைய அனைத்து தமிழ் மக்களின் ஆதரவிற்காக நன்றிகள். சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே சொல்லும் மொழி நடையோ பேரழகு. அழகிய தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழை தூக்கி உயர்த்தி சென்று கொண்டிருக்கும் தமிழர்களாகிய உங்களுக்கு எங்களது வணக்கங்கள். இது மகாகவி மன்றம் மற்றும் ஸ்கை தமிழ் இணைந்து நடத்தும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். இதற்காக வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வின் பட்டிமன்றம் மட்டுமே நிகழ்வாக வைத்து மையமாக வைத்து நடத்தப் போகிறோம். பேச்சாளர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். நாம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலிருந்தே நம் மனதில் நினைக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்த துணிவுடன் இருந்தவர்கள் எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் தான். மனசில் பல விஷயத்தை நினச்சி வச்சுட்டே இருப்போம், குமுறிட்டே இருப்போம். ஆனால் டக்குன்னு இடம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மை தட்டி எழுப்பி உன் உரிமை இது, உன் குரல் அது, இது வெளிப்பட வேண்டும் என நம்மை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தியவர்கள் நாம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் தான். தைரியமாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சமுதாயத்தை சீர்திருத்தி நடத்தி செல்வதற்கு முனைப்புடன் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை வரவேற்க போகிறோம். நிகழ்வில் முதல் பேச்சாளராக மேடைக்கு வர இருக்கிறார் தமிழ் ஆர்வம் கொண்ட பட்டிமன்ற பேச்சாளர் இல்லத்தரசி, உச்சரிப்பின் ராணி அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய உச்சரிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். தமிழ் உச்சரிப்புக்கு ஒரு சிறந்த நபர் கத்தாரில் அப்படி என்று சொல்லலாம். திருமதி நாகம்மை உடையப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இலங்கையை சேர்ந்தவர், உளவள ஆலோசகர், இலங்கை அரசாங்க பாடசாலையின் மத்தியஷத் அபிவிருத்தி உத்தியோகத்தர், கவிதை சிறு கவிதை புனையும் எழுத்தாளர் திருமதி இம்திஷா ஹசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பல மேடைகளை கண்டவர் இவர். பெண்களுக்கு ஆண்கள் சலித்தவர்கள் இல்லை, தலைத்தவர்களும் இல்லை. கத்தாரின் ஒரு முன்னணி நிறுவனத்தில் ஹெட் ஆஃப் இ-காமர்ஸாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர், வணிக எண்ணம் கொண்ட திரு தொல்காப்பியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வரும்பொழுதே மணியோட வராங்க, கரெக்டான டைமில் முடிச்சிருவாங்க போல. அடுத்த அணி ஏழை எளிய மக்களுக்கு என்னால் முயன்றவற்றை செய்து கொண்டே இருப்பேன் என்று கூறி விடிவுகாலம் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் நிறுவனராக இருந்து கொண்டிருப்பவர், தோஹா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் பெருமைக்குரிய திருமதி சாந்தினி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். 18 வருடமாக கத்தாரில் தான் வசித்து வருகிறேன். தமிழ் மேடை பேச்சு என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். மேடை பேச்சாளர்களை ரசிப்பது மட்டுமல்லாமல் மேடையிலிருந்து பலரையும் ரசிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று வாஹத மேன் பவரின் பிஆர்ஓவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பாடும் திறமை பெற்ற, பேசும் திறமை பெற்ற முகமது பாக்கர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹஸ்பண்டை வறுத்தெடுப்போமோ, மனைவி எந்த அளவுக்கு கணவனை வறுத்தெடுப்பார்களோ, கணவன் அதை தாண்டி மனைவியை வறுத்தெடுப்பார்களா, இதை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய ஒரு நபர். பண்பாட்டு மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக ஒரு இந்திய பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல மேடைகளை கண்டு வீட்டு தொழில் முனைவராக இருக்கும் இவர் பல தன்னார்வ செயலில் ஈடுபட்டு இன்றைக்கு தன்னார்வ செயலாக ஆண்களுக்காக பேசப் போகிறேன் என்று வந்திருக்கும் திருமதி வைரஞ்சனி பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இப்படிப்பட்ட பேச்சாளர்களை கையாளும் திறமை கொண்ட ஒரே நபர் இவராகத்தான் இருக்க முடியும்.
இவருடைய பேச்சு தொடங்கிய வயது மேடைகளில் பட்டிமன்றங்களில் தொடங்கிய பொழுது 17 வயது. மாநில அளவில் பேச்சு போட்டியில் 6 வருடமாக தொடர்ந்து முதல் பரிசை தக்க வைத்து கொண்டுள்ளார். இது எங்களுக்கு ஆச்சரியமாவே தெரியல. உங்களுக்கு முதல் பரிசு கொடுக்கலன்னா இப்போ போய் கூட கேள்வி கேட்டிருப்போம். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு எங்களுக்கு நல்லாவே தெரியும். செந்தமிழ் நாவலர் விருது, கத்தாரின் தமிழ் பேச்சுக்கான ஒற்றை அடையாளமாக திகழ்ந்து கொண்ட கத்தார் மண்ணின் தமிழின் பெருமையை கத்தார் எங்கும் முழங்க செய்து கொண்டிருக்கும் முனைவர் வாசுகி சத்யபாபு அவர்கள் தமிழ் துறையின் தலைவராக டிபிஎஸ் மோனார்க் இந்தியன் பள்ளியில் இருக்கிறார். மகாகவி மன்ற தலைவர் முனைவர் திருமதி வாசுகி சத்யபாபு அவர்களின் தலைமையில் இனிதே பட்டிமன்றம் துவங்க இருக்கிறது. இது உங்களது அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களுடன் நன்றி. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எடுவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழுதற்கே. நான் கண்ட பாரதியும் அவன் கண்ட பராசக்தியும் என் அன்னையும் தந்தையும் அவை நிறைந்த ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் என் போன்றோர்களையும் வணங்க என் கரம் குவில்கிறது, சிரம் கவிழ்கிறது. எனக்கு மட்டும் இந்த ஸ்கை மீடியா வைக்கல பார்த்தீங்களா? அங்கே மட்டும் வச்சுருக்காங்க. ரெக்கார்ட் ஆகிடுமா? அது ஆகாது, பரவாயில்ல, பேசுன்றீங்களா? சரி, ஆகும்ன்ற நம்பிக்கையோடு பேசுகிறேன். பேச்சாளர்கள்லாம் தயாராக இருக்காங்க. மேடம் சுஜி, அவங்களுக்கு பெரிய நன்றி. அதாவது ஒரு பட்டிமன்றம் 1 மணி நேரம் நடக்கும், 2 மணி நேரம் நடக்கும், 3 மணி நேரம் கூட நடக்கும். ஆனால் எங்கள் பட்டிமன்றம் மட்டும்தான் 1 வாரமாக நடக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 1 வாரமாக இந்த பட்டிமன்றத்தை நடாத்தி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக நாங்கள் ஒரு மூலையில் வச்சுருந்தோம், அது ஒரு பேசு பொருளாக்கி விட்டாங்க. பெரிய பெரிய நன்றி அவங்களுக்கு. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னடா 1 வாரம் கழித்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் இன்றைக்கி தீபாவளின்னு நினச்சிக்கோங்க, நமக்கெல்லாம் இன்றைக்கி தீபாவளி. இந்த நிகழ்ச்சி இவங்க இல்லைன்னா சாத்தியமில்லை. கத்தார் முழுவதும் காஃபியாக மணக்கக்கூடிய அந்த ஒன்லி காஃபி அவர்களுக்கும் நானே சோர்ந்து போயிருந்தாலும், மேடம் நம்மளால் முடியும், மேடம் நம்மளால் முடியும்னு என்னை எப்பயுமே நானே பல பேரை ஊக்குவிச்சிருப்பேன். ஆனால் என்ன ஊக்குவிச்ச ஒரு ஆள் என் கணவர் கூட கிடையாது. இப்படி தம்பி பாஷித் அவர்கள், ஸ்கை மீடியா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கம். அதுக்கப்புறம் அந்த பேச்சாளர்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என் சேர்லேயே வந்து உட்காந்த பெரியவங்களே, என் சேருக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கி பார்த்துட்டேன். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சேர் ஒன்று போல் போட்டிருந்ததுனால மேடம் எங்கள் சேரோன்னு நினச்சோம். அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு
அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பட் நீங்களாம் வரணும் மேடம், கண்டிப்பாக வரணும். என்னுடைய நான் நல்ல டோனில் தாங்க சொல்கிறேன், சிரிக்கிற டோனில் சொல்லலை. நீங்கள் வேறு சிரித்து இதை காமெடி ஆக்கிறாங்க. என்னோடய பேச்சாளர்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1.5 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எந்த ட்ரெஸ்ஸு போடலாம்னு. நான் இங்கே காலங்காத்தால் பதைச்சு போய் உட்காந்துருக்கேன். இவையெல்லாம் ட்ரெஸ்ஸு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு குரூப்பில். பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு குரூப் ஆரம்பிச்சு விட்டா, நான் பிங்க் கலர், நீங்கள் ப்ளூ கலர், நீங்கள் ஒயிட் கலர், நீங்கள், இது என்னைய அநியாயமாக இருக்குது. நான் உடனே ஒரே ஒரு சிறு குறிப்பு போட்டு விட்டேன், தெய்வமே இன்றைக்கி தான் பட்டிமன்றம், கொஞ்சம் பாயிண்ட்டுங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் சத்தத்தையே காணாம், தனியாக குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க போல். இதுலேருந்து அந்த அம்மா டீச்சர் மாதிரி பார்த்து சொல்லுதுன்னு சொல்லி தனியாக குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க போல். பட் ஆனால் நல்லா பேசக்கூடிய பேச்சாளர் பெருமக்கள். தலைப்பை சொல்லிவிட்டு சும்மா ஒரு தமிழை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு பேச்சாளர்களை பேச கூப்பிடலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, முதல் முறையாக சுஜி மேடம் சொன்ன மாதிரி பட்டிமன்றத்துக்காக ஒரு நிகழ்வு. ஏன்னா எப்பயுமே என்னெல்லாம் இந்த இப்ராஹிம் சார்லாம் வந்திருக்காரு, மேடத்தை லாஸ்ட்டாக வச்சுருங்க, மேடத்தை லாஸ்ட்டாக வச்சுருங்கம்பாரு. கூட்டத்தை நிறுத்துறதுக்காகன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தயவுசெய்து நிஜமாகவே அது உண்மையாக பொய்யான்னு கூட இது வரைக்கும் தெரியாது. ஆனால் தமிழே தெரியாத வேறு மொழி பேசக்கூடியவங்களாம் எனக்கு விசிறியாக இருக்காங்கங்கிறது இன்றைக்கி தான் நான் தெரிய வந்துச்சு. சார், உங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி. உண்மையாகவே தமிழை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய என்னோட எப்படி புரியுதா சார் நான் பேசுகிறது? நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்களா மேடம்? அவருக்கே புரியுது, பரவாயில்ல. அப்போ நான் எந்த தமிழும் மலையாளம் கலந்து பேசுகிறேனோ மனசில் ஐயா சாரே மனசில். ஆனால் சரி, ஸோ தலைப்புக்குள்ளே நம்ம நேரடியாக போயிடலாம். இங்கே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இது நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி நான் என் மாமியாரையும் கணவரையும் பற்றி 2 வார்த்தை பேசுவேன், உடனே எங்கள் சாருக்கு அனுப்பிச்சி விடலாம்ன்ற உங்கள் நல்ல நோக்கம் எனக்கு புரியுது. நான் பேச மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இவங்க தான் அவங்க குடும்ப கதையெல்லாம் கொண்டுட்டு வராங்க. இன்றைக்கி பட்டிமன்றத்துக்கு கிளம்பும் போதே என்னுடைய பட்டிமன்றத்துக்கான முடிவும் தலைப்பும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு என் பையன் 1/2 மணி நேரமாக அழுகிறான். நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும்னு நான் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் எந்த ட்ரெஸ்ஸுனாலும் போட்டு வெளியே வாங்கன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் காரில் உட்காந்துருந்தார். வைப்ரண்ட்னு அங்கே விட்டுட்டார். ஐசிசி கிட்ட ஒரு வைப்ரண்ட் இருக்கே, அங்கே விட்டுட்டு இறங்கு அப்படின்னாரு. முடியாது. ஏன் இங்கே நடக்கலை? இந்த வைப்ரண்ட் இல்லை, வேறு எங்கே நடக்குது? பருவா சிட்டியில் இருக்காம, ஏதோ பருவா, அந்த பருவா அவனியோ மேடம், நல்ல வேலை சிட்டிக்கும் போக தெரிஞ்சேன். பருவா அவனியூவில் நடக்கிறதுன்னு முதலையே கேட்டு தொலைய மாட்டியா அப்படின்னாரு. கேட்கத்தான் செஞ்சேன். எனக்கு அனுப்ப மாட்டியா? அனுப்பத்தான் செஞ்சேன்னு எங்களுக்கு காரில் ஏறும்போதே ஆரம்பிச்சிருச்சு பட்டிமன்றம். இது வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயமா இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் நடக்கிற டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். சரி, சண்டை இல்லாமல் ஒரு வீடு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். தலைப்பு எப்பயுமே இந்த கணவன் மனைவிக்கான தலைப்பு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அல்டிமேட்டு சார். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சலிச்சே போகாது. பொதுவாக எப்படின்னா, மனிதர்களில் ஒரு வகை இருக்காங்க. அதாவது நம்ம சண்டை போட மாட்டோம், யாராவது சண்டை போட்டால் வேடிக்கை பார்ப்போம். அதாவது 2 பேரை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் உங்களோட வேலை. இவர் நல்லா பேசினார், அவர் நல்லா பேசினார் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறது தான் நம்மளோட வேலை. அதனால தான் இப்போ இங்கிலீஷில் 1 hour உட்காந்து பேசுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவிலலாம் பட்டிமன்றம் இருக்கான்னு தெரியாது. இருக்கா சார் அப்படி எதுவும்? 10 நிமிஷம் பேசினாலே ரைட்டு அப்புறம் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இரவில் தான் பட்டிமன்றம் நடக்கும். திருவிழாக்கள் எல்லாம் விடிய விடிய பட்டிமன்றம் போட்டாக்கடா கூட உட்காந்து கேட்குறதுக்கு பார்வையாளர்கள் ரெடியாக எடுக்கிறதுக்கு காரணம், பேச்சாளர்கள் நல்லா பேசுகிறாங்களா, அதுவும் ஒரு காரணம். நடுவர் மிக நல்லா பேசுகிறாரான்னு அது முக்கியமான காரணம். அதை தாண்டி தமிழ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை புள்ளிக்குள்ளே இணைகிறதுனால தான் நம்ம ஊரில் மட்டும்தான் பட்டிமன்றம் விடிய விடிய நடக்கும். அதுக்கு காரணம் தமிழ் மொழி மட்டும்தான். புரிஞ்சிருச்சு அப்பா, உங்களை ஃப்ளோவுக்கு கொண்டு வரதுக்குள்ளே. சரி, தலைப்பை சொல்லிடலாங்களா? இவங்க பாஷையிலே சொல்லணுன்னா, நாங்கள் ஃப்ளையரில் போட்டிருக்கபடி சொல்லணும் அப்படின்னா, குடும்பம் சிறக்கவா மேடம்? இல்லறம் சிறக்க. குடும்பம் இல்லறம் எல்லாம் ஒன்று தானே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இல்லறம் சிறக்க பெரிதும் உதவுவது கணவனின் உழைப்பா மனைவியின் பொறுப்பா? ஆனால் மனைவியின் பொறுப்பு தான் ஆரம்பிக்க போகிறாங்க, அப்படி தானே மேடம்? மனைவியின் பொறுப்பெல்லாம் இங்கிட்ட உட்காந்துருக்கீங்களா? பொறுப்பாக உட்காந்துருக்காங்க. கணவனின் உழைப்பெல்லாம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இதுதான் தலைப்பு. இவங்க பாஷையில், ஸ்கை மீடியா பாஷையில் சொல்லணும்னா, என் பாஷையில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லறம் சிறக்க பெரிதும் உதவுவது குத்து விளக்கா அலாவுதீன் விளக்கா? பாதி பேருக்கு புரியலை. என்ன திடீர்னு நீங்கள் தலைப்பை மாற்றி விட்டாங்க? நான் வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்கல்ல
ஒரே ஒரு 6 பேச்சாளர் தான் மேடம். பார்வையாளர்கள்லாம் பேச்சாளரை மாறிட்டா நாங்கள் எங்கே போகிறது? ஸோ மனைவியின் பொறுப்புங்கிறது குத்து விளக்கு. யார் இங்கே குத்து விளக்கு? நீங்கள் 3 பேரும். யார் இங்கே அலாவுதீன் விளக்கு? வைரஞ்சனி மடத்தெல்லாம் பார்த்தா அலாவுதீன் விளக்கு அவங்க கிடையாதுங்கிறது ஊருக்கே தெரியும். அதெல்லாம்லாம் இன்றைக்கி வந்திருக்குங்க, பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அவங்க கணவருடைய புனிதமான பிறந்த நாளை விட்டுட்டு அவங்களுக்கு எங்களுடைய பட்டிமன்றம் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிடுங்க மேடம். வந்திருக்காரா? வரமாட்டார். ஏன் சொல்லுங்கள்? அவங்க பேசுகிறப்ப தான் வருவார். அவங்க 2 ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், நவீன பிரியா மேடம் அதுக்காகவே வந்திருக்காங்க. வைரஞ்சனி மைக்கை பிடிச்சோடனே அடிச்சிருவாங்க, அண்ணே நீங்கள் வரலாம். அப்படியே வைரஞ்சனி மேடத்துக்கு வருவார், ஒரு வீடியோ எடுப்பார், அப்படியே கிளம்பிக்கிட்டே இருப்பார். குடும்பம்னா அப்படி இருக்கணும். அவர் கணவனுக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். சரி, குத்து விளக்கா, பொறுப்பான குத்து விளக்கா, இல்லை தேக்க பணம் தரக்கூடிய அலாவுதீன் விளக்காங்கிறது தான் தலைப்பு. இப்போ கொஞ்சம் தலைப்பு ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்களா? லேட் கமர்ஸ் எல்லாம் பின்னாடி போய் உட்காருங்க, அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 10 ரியால் வாங்குங்க. சரி, இதுதான் தலைப்பு. நான் தலைப்புக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா நான் கணவனை பற்றி ஒரு பாயிண்ட் சொன்னேன், அப்புறம் இவங்க நான் நல்ல பாயிண்ட் வச்சுருந்தேன், இந்த நடுவர் பேசிவிட்டாங்க. சரி, இந்த 3வது பாயிண்ட் அடிச்சிரு. அப்புறம் நான் மனைவியை பற்றி பேசினா இவங்க மனைவியை பற்றி ஒரு நல்ல பாயிண்ட் வச்சுருந்தேன், அதை வாசி பேசிட்டாங்க, அடிச்சிருங்க. அதனால் நான் அந்த தலைப்புக்குள்ளே போகலை. நான் பொதுவாக தமிழ் மொழியினுடைய பெருமையை சொல்லிவிட்டு அப்படியே இவங்களை பேச அழைச்சிடலான்னு பார்க்குறேன். தமிழ் மொழியினுடைய பெருமையை தமிழாசிரியராக நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா தமிழ் மொழி பாடம் நடத்துகிற, தமிழுடைய சிறப்புகளை சொல்லித்தருகிற ஒரு ஆசிரியராக நான் இங்கே வேலை பார்க்குறேன். அதை நினச்சி சில சமயங்களில் நான் பெருமைப்படுறேன், பல சமயங்களில் நான் வருத்தப்படுறேன். நேற்று கூட நான் ஒரு பேப்பர் திருத்தினேன், எக்ஸாம் பேப்பர். மாட்டு பொங்கல் பற்றி விளக்குகன்னு கேள்வி கேட்டிருக்கோம். அவன் அதில் எழுதியிருக்கான், சார் மாட்டுக்குன்னு எழுதலை, மட்டுக்கு. நானாக மாட்டுக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். அந்த மாடு மட்டுக்குன்னு எழுதியிருக்காப்புல. எழுதியிருக்காப்புல மட்டுக்கு காலையில் எழுந்திருச்சு. நானாக இதை புரிஞ்சுக்கணும். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்ப மட்டும் நான் எப்போயுமே கூட்டத்தோட 2 ஆசிரியர்களோடு சேர்ந்து உட்காந்து கரெக்ஷன் பண்ணுவேன். ஏன்னா தனியாக உட்காந்தா பைத்தியம் விட்டுருவாங்க. அதனால் எப்போயுமே யாராவது 2 டீச்சர் இருக்காங்களான்னு பக்கத்தில் போய் உட்காந்து நான் கரெக்ஷன் பண்ணுவேன். மட்டுக்கு காலையில் எழுந்திருச்சு, பொங்கல் பெங்காலியெல்லாம் எழுதியிருப்பான். தேங்காய் புரியுதுங்களா? இரும்பு, கரும்பு, இதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மார்க்கை போட்டு தொலைஞ்சலாம் நினச்சேன் சார். கடைசியாக ஒரு ஆப்பு வச்சான் பாருங்கள். இவையெல்லாம் படைத்து பாடையில் போட்டனரை எழுதிட்டான். ஒரே நிமிஷத்தில் மாட்டு பொங்கலுங்கிறது மாட்டுக்கு கொண்டாடுற பிறந்த நாள், ஒரே நிமிஷத்தில் அதை பாடையில் ஏற்றி விட்டான். இன்னொன்று நான் அடிக்கடி சில வகுப்புகளில் சொல்கிறது உண்டு, சில மேடைகள்லையும் சொல்கிறது உண்டு. இந்த மாவட்ட ஆட்சியருக்கெல்லாம் கடிதம் எழுத சொல்லுவோம் சார். மாவட்ட ஆட்சியருக்கு எழுதி வச்சுருவான். அவர் IAS படிச்சிருப்பார் பாவம், அவரை மாவட்ட விட்டுருவான் 2 நிமிஷத்தில். உங்கள் ஊருக்கு குடிநீர் வசதி வேண்டி, சாலை வசதின்னு வச்சுக்கோங்களேன், சாலை வசதி வேண்டி ஒரு விண்ணப்பம் வரைக மாவட்ட ஆட்சியர்கள் எழுதுவான் பாருங்கள். சாலை வசதி தானே. எங்கள் ஊரெல்லாம் கிடையாது, ஊரில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாசித்து வருகின்றன. அரை நிமிஷத்தில் அக்ரினியாக மாற்றிடுவான். வருகின்றன. அதில் 5000 மக்கள் வசித்து வருகின்றன. 500 வீடுகள் உள்ளனர். அதில் பெரியவர்கள், மணவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள்லாம் போட்டு குலைச்சி விட்டுருப்பாப்புல. இத்தனை பேர் இருக்கும் எங்கள் ஊருக்கு உடனடியாக. அதுவும் எங்கள் சாலை எப்படி இருக்கிறது என்று கேட்டுருங்களா? கூண்டும் கூலியுமாக இருக்கிறது. குண்டும் குழியுமாக இருக்கான். மாலை நீர் பெஞ்சால், மாலையில் எங்கடா நீர் பெய்யும், மாலை நீர் பெஞ்சால் இரளும் நடக்க முடியாது, யாராலும் நடக்க முடியாதான். உடனடியாக அவருக்கு கட்டளையை போட்டுருவான். உடனடியாக தாழ்மையுடன்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் டீச்சர்லாம் தாழ்மையுடன் எழுதலைன்னா அந்த அம்மா அடிக்கிற அடி தாங்க முடியாது. உடனடியாக எங்கள் ஊருக்கு சிலை வசதி அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரை பாணிவோடு கேட்டுக்கொள்கிறோன்றுவான். அவ்வளோதான். இந்த லெட்டரெல்லாம் படிச்சுட்டு அவரை தேடுவாருங்கிறீங்க? மாவட்ட கலெக்டரு சொல்லி கொடுத்த டீச்சரை தான் தேடுவார். அதனால் நல்ல வேறு கத்தாரில் இருக்காங்காட்டி நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் மொழியோடைய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போல்லாம் பஞ்சு சொல்கிறான் சார், நமக்கே பயமாக இருக்குது. ஒரு பையன் எழுதியிருந்தான், மேப்புக்கும் ஸ்டேட்டஸுக்கும் என்ன வித்தியாசம்னு. என்னடா வித்தியாசம்னு கேட்குறேன். மேப்பில் இருந்தால் ஸ்டேட்டா, மேக்கப்பில் இருந்தால் ஸ்டேட்டஸா.
இதெல்லாம் எங்கே தான் கற்றுக்குறான் தெரியல. அது இன்னொன்று சொல்லியிருந்தான், மேடம் கணவர்மார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படிறா, ஃபோனு வைப்ரேட் ஆனால், ஃபோனு மட்டும் வைப்ரேட் ஆனால் மிஸ் காலா, ஃபோனோடு சேர்த்து ஃபோனு வச்சுருக்கிறோம் வைப்ரேட் ஆனால் மிஸ்ஸஸ் காலா, மிஸ்ஸஸ் கால் பண்ணால் அவரும் வைப்ரேட் ஆவாருங்கிறான். இதை இவன் இப்போதே கல்யாணம் முடிக்கிறதுக்கு தகுதியான ஆட்களாக தான் இருக்காங்க. நம்மளோட தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நன்னன் அப்படின்னு ஒரு புலவர் மன்னர் இருந்தார், ஒரு குறுநில மன்னர். அவருடைய காவல் மரம் வந்து ஒரு மாம்பழ மரம். ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த மாம்பழ மரம் இருந்திருக்கு. அந்த மாம்பழ மரத்தில் ஒரு பழம் இருந்திருக்கு. ஆடு மேய்க்கக்கூடிய சிறுமி அந்த பக்கமாக போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. அதை ஒரு காவலாளி பார்த்துட்டு நேராக நன்னன்ட்ட போய் போட்டு கொடுத்துட்டாப்புல. நம்ம ஊரில் போட்டு கொடுக்குறவங்கெல்லாம் யாரும் தெரியுங்களா? அந்த ஒரு நரினா என்ன செய்ய நமக்கு தெரியும். நிறைய பேர் சிரிக்கிறீங்க சொல்லமுல்ல. பாம்புனா என்ன செய்யும் நமக்கு தெரியும். பாம்பு என்ன செய்யும்? கொத்தும். புலிகிட்ட நம்ம போய் ஹலோ ஹவாரி அப்படி கேட்போமா? புலி கடிக்கும் நமக்கு தெரியும், ஓடி வந்துடுவோம் இல்லைங்களா? ஒரு மாடுகிட்ட போய் நம்ம நிற்போமா? ஜல்லிக்கட்டு மாடுகிட்ட போய் நம்ம நிற்போமா? தெரியும், முட்டும்னு தெரியும், நம்ம வந்துடுவோம். ஆனால் அந்த மனுஷங்க மட்டும் என்ன செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார். மனுஷங்க மாதிரி நம்மளை மாதிரி தான் இருக்காங்க. நம்மளை தான் தட்டி கொடுக்குறாங்க, நம்மளை தான் பாராட்டுறாங்க. நம்ம முன்னாடி உங்களை மாதிரி யார் மேடம்ங்கிறாங்க. அப்புறம் பின்னாடி போய் பார்த்தா எல்லாமே நடாத்தி விட்டுறாங்க. ரொம்ப சிறப்பான மனிதர்களாக. மனுஷனை மட்டும் யார் என்னன்னு புரிஞ்சுக்கிறவே முடியல. இருக்கட்டும் விடுங்க. போய் போட்டு கொடுத்துட்டா நன்னன் மன்னன்ட்ட. உடனே அந்த சிறுமியை கூப்பிட்டு, அவர் ஒரு மன்னன் தானே, ஒரு மாம்பழம் தானே, போனால் போதுன்னு விட்டாமல் என்ன செஞ்சிட்டாரு, அந்த குழந்தைக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிட்டார். நீங்கள் நம்புவீங்களா? கோப்பெரும் சோழன் ஒரு புலவன் அந்த குழந்தைக்கு மரண தண்டனை விதித்த உடனே நேரடியாக அவங்ககிட்ட போய், நன்னன், என்னை போன்ற புலவர்கள் இனி யாரும் பாட மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சியில் அரசர்களுடைய அடுத்த அரசராகக்கூடிய 2 பேர் சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு கோப்பெருஞ்சோழன் இன்னொருத்திட்ட போய் பேசுகிறாரு, இன்னொரு அரசன்ட்ட போய் பேச மாட்டேங்கிறாரு. அவர் வாலண்டியராக போய் கேட்குறாரு. அந்த காலத்துலலாம் படித்தவர்களுக்கு தான் மதிப்பு. இந்த காலங்களில் தான் படித்தவங்களுக்கு மதிப்பு இல்லை, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், அப்படியே ஓரமாக உட்காருங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளே ஒன்றும் இல்லாமல் இந்தியாவுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாக்லேட்டு கூட வாங்காமல் இந்தியா போங்க, ஏதாவது ஒரு சொந்தக்காரர் நம்மளை மதிப்பாங்களா? வந்திருக்கான் கத்தார்லேருந்து வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்கான். இல்லை வாங்காமல் வந்துட்டேன், கொஞ்சம் வேலையாக போச்சு. சும்மா கதை அளப்பாமாப்பில் கஞ்சப்பைய. நம்ம அடுத்தடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வருவோம், ஆனால் அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த அரசன்ட்டு அவர் பேசவே இல்லையா. என்ன காரணம்னு கேட்டால், உன்னுடைய மாமன் இந்த பச்சை குழந்தைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தான், இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த உங்ககிட்ட தமிழ் புலவனான நான் பேச மாட்டேன் போடான்னா. இது சீசர், ஒரு வெளிநாட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கும்போது 2 புலவர்கள் அவரை பார்க்க வராங்களாம். வந்து அவருடைய எழுதின கவிதையை அப்படி கொடுக்குறாங்களாம். கவிதையை எழுதியிருக்கீங்க கொடுங்க அப்படின்னு இப்படி பார்க்குறாராம். பார்க்கும்போது சரியாக தெரியலை. உடனே காவலாளியை கூப்பிட்டு சொல்கிறாராம், 2 அடிமைகளை பிடிச்சிட்டு வா சிறையிலேருந்து அப்படின்ட்டு. 2 அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து அவர் பக்கத்தில் ஒரு கம்பம் நட்டி 2 அடிமையை கைத்தில் கட்டியிருக்காங்க. உடனே கொளுத்தி விட்டாராங்க. கொளுத்தி விட்டு அந்த வெளிச்சத்தில் படிச்சிருக்காராம். ஆனால் அப்படிப்பட்ட மன்னர்கள் முன்னாடி ஒருத்தனை அடிமையை கொளுத்தி விட்டு தன்னோட கவிதையை வாசிக்கிறப்ப கூட வாயை மூடிக்கிட்டு வந்த புலவர்கள் இல்லை நம்ம தமிழ் புலவர்கள். மன்னனே தவறு பண்ணாலும் தப்புத்தான்னு சொல்கிறதான் நம்மளுடைய தமிழ் புலவர்கள். தமிழ் புலவர்களுக்கே இவ்வளோதான் கைதட்டா. நான் ரொம்ப கருத்தாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். அடுத்து ஒரு சோழ மன்னன், ஒரு 2 பெரியவங்களுக்கு பிரச்சனை. அந்த மன்னனை பார்க்குறதுக்காக போயிருக்காரு. சார் எங்கள் வீட்டுக்கார வரைக்கும் கேட்கும் போல், எங்கே இருக்கீங்க அப்படி, உன் ஏரியாக்குள்ளே நான் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவர். எங்கே சார் விட்டேன்? சோழ மன்னன். பெரியவங்க 2 பேர் வர்றாங்க. சார் எங்கள் 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, மன்னா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வர்றாங்க. மன்னர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மன்னர் வெளியே வந்து நிற்கிறாரு. விருட்டுன்னு போயிட்டாங்க. மன்னருக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு. என்னடா இது, வந்தாங்க பஞ்சாயத்தை நம்மகிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டாங்களேன்னு. உடனே ஒரு காவலாளி அனுப்பி அவங்கள மறுநாள் வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். மறுநாள் போனோடனே மன்னரை பார்க்கணும், நாங்கள் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. சரின்னு ஒரு மன்னர் வந்தாராம். நல்லா முடியெல்லாம் வெள்ளையாக நரைச்சி போய் வந்தாராம். உடனே இவங்க பிரச்சனையை சொல்லியிருக்காங்க, தீர்த்து வச்சுட்டாராம். அது நேற்று வந்த 20 வயசு இளைஞனான அந்த மன்னன் தான் தலைமுடியை வெள்ளையாக மாற்றிட்டு வந்திருந்தாங்களாம். இதை தமிழ் பாட்டு இப்படி சொல்லுது, உரை முடிவு காணோன், நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டான், இளமையன் ஏன்னா சின்ன பையன் என்ற நரைமுது மக்கள் ஓப்ப, அந்த வயசான 2 பேரும் சொல்ல, இதை கேட்ட சோழன்
குலவி சோழன் உரையால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. அதாவது தன்னுடைய தலைமுடியை வெள்ளையாக மாற்றிட்டு வந்து அந்த 2 பேருக்கும் தீர்ப்பு சொன்னான் கரிகால் சோழன்னு சொல்லுது. இது உங்களுக்கு ஒரு சாதாரண செய்தியாக இருக்கலாம். இதை 14ஆம் லூயி பார்த்துருக்காரு. அவர் நினச்சிருக்காப்புல, ஓ மன்னன்னா இப்படித்தான் இருக்கணுமாயா, இப்படித்தான் தீர்ப்பு சொல்லணுமா, வெள்ளை கலரில் முடி வச்சுருக்கணுமான்னு போய் இந்த ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த வெள்ளை கலரில் முடி தொங்கும் பார்த்துறீங்களா. இது நம்ம கரிகால் சோழன்ட்டு கற்றுக்கிட்டது. ஆனால் வரலாறு 14ஆம் லூயியை பதிவு செய்து பாவம் கரிகால் சோழனை விட்டுருச்சு. நம்ம தான் தமிழால் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோமே. இப்போயும் ஐரோப்பாவில் அந்த வழக்கம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அந்த விக்கை வச்சுட்டு தான் பதில் சொல்கிறாங்க இல்லைங்களா. விக்குன்னு கூட அதோட பேர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம தான் கரிகால் சோழன் சாதாரணமாக தானே நினைப்போம். 14ஆம் லூயி நான் இப்போ பாருங்களேன், சாதாரணமாக காய்கறிகள் சாப்பிடுங்கள் உடம்புக்கு நல்லது என்றார் எட்வர்டு. ஓ சரி சாப்பிட்றோம் சார். காய்கறிகள் சாப்பிடுங்கள் உடம்புக்கு நல்லது என்றார் பழனிசாமி சொல்லி நம்ம என்னத்தை கேட்குறது, எட்வர்டு சொன்னால் கேட்கலாம். அந்த பேரில் கூட நம்ம தமிழால் சொன்னால் நம்ம மதிக்க மாட்டேங்கிறோமே சார். இது உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தமிழ் மொழி அவ்வளவு புனிதமானது. நான் எப்போயுமே நம்முடைய மாணவர்கள்ட்ட சொல்கிறது உண்டு, மற்ற மொழிகளை இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிடலாம். தமிழ் மொழியை சொல்கிறப்ப மட்டும் நாக்க மடக்குனா தான் தமிழ்னே சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்லணும், அந்த ழா மட்டும் எனக்கு வரவே வராது மேடம் சொல்லுவாங்க. நாக்க மடக்குனா தான் அந்த ழா வரும். உடம்பை வளைச்சா மட்டும்தான் தமிழை படிக்க முடியும். வேறு எந்த லாங்குவேஜுக்கும் இது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு கைதட்டால் 4 பேருக்கு நன்றி. சரி பரவாயில்ல. சரி, இவ்வளோ தான் எங்களுடைய முன்னுரை. நேரடியாக நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். எங்கள் பேச்சாளர் பெருமக்கள் அப்படியே நான் தான் சிவகாசிலேருந்து வந்தேன்னு நினச்சேன். இவங்கெல்லாம் சிவகாசிலேயே பிறந்திருப்பாங்க போல். அந்த மாதிரி பாயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று ரிஹர்சலில் கேட்டேன். அப்படியே பக்காவாக வச்சுருக்கீங்களா பெருமையாக வேறு சொல்லிவிட்டு அப்புறம் போகும்போது அவங்க எண்ணியத்தை வஞ்சிட்டு போவாங்க. அந்த அம்மா அப்படி எப்படி சொல்லிச்சு. இல்லை 2 பேர் பரவாயில்ல. சில பேர் நம்ம பட்டிமன்றத்தை ஏன்னா இந்த ஒரு நல்ல ஜோக் ஒன்று சொல்லுவார் ஐயா. ஒருத்தன் எல்லா பந்திலையும் உட்காந்து சாப்பிட்ருக்கான். முதல் பந்தியில் உட்காந்துருக்கான், பரிமாறிருக்கான். 2வது பந்தியில் உட்காந்துருக்கான், பரிமாறிருக்கான். 3வது கடுப்பாயிட்டான் பரிமாறவன். டேய் நீ தானே முதல் பந்தியில் சாப்பிட்ட? ஆமாம். 2வது பந்திலையும் சாப்பிட்ட? ஆமாம். ஏன்னா 3வது பந்திலையும் சாப்பிட்றேன். இங்கே பாரு, உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், சோறை போடு. அது மாதிரி இங்கே கத்தாரில் சுற்றி போனால் 4-5 ஒரு 40 ஒரு 50 ஆடியன்ஸ் தான் இல்லைங்களா. அதனால் நான் எங்கேயாவது ஒரு ஜோக்கை மறந்து திருப்பி சொல்லிட்டேன்னா கூட பாருங்களேன் அந்த ஜோக்கை சொல்லுவாங்க பாருங்கள் மேடம். நான் அந்த ஜோக்கை சொன்ன விட கம்பீரமாக வேறு பார்ப்பாங்க. எப்படி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன் மேடத்தை. நான் அந்த கூட்டத்தை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஜோக்கை எக்ஸ்ட்ரா சொல்லுவோம், திருப்பி கூட சொல்லுவோம். இப்போ பாருங்களேன் அந்த 3வது ஜோக்கு போடுவாங்க பாருங்கள். இப்போ பாருங்களேன் திருவள்ளுவரை பற்றி பேசுவாங்க பாருங்களேன். இப்போ என் பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கப்போ கூட நீங்கள் என்னையை தான் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள் இந்த ஜோக்கை போடுவாங்க பாருங்கள் மேடம். ஏன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி இதை போட்டாங்க. இந்த அளவுக்குலாம் அறிவாளிகள்லாம் இங்கே இருக்காங்க. தயவுசெய்து அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரும் கலகலன்னு பேசி சிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் திருப்பி அதே ஜோக்கை சொன்னால் கூட பழைய மாதிரியே சிரிச்சிருக்கேன். இல்லை இந்த ஜோக்குக்கு போன வாரமே சிரிச்சிட்டோம் அப்படின்னு அமைதியாக உட்காருங்க. இந்த கையெல்லாம் கட்டியிருக்கவங்க கொஞ்சம் நார்மலாக உட்காருங்க. என் பேச்செல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம். இவங்கெல்லாம் பாருங்கள் பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே நேரடியாக போயிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 கேள்வி. முதல் கேள்வியை கேட்டுட்டு நடுவில் இன்னொரு கேள்வி கேட்பேன். இப்போயே பதில் சொல்லக்கூடாது, ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்களா சார்? பாவம் இவங்களுக்கு தான் நிறையா வேலை இருக்குது. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கேன் சரிங்களா சார்? எனக்கு தெரியும். முட்டாய் தருவீங்களா, புக்கு தருவீங்களா? அப்போ ஒன்றும் தரமாட்டோம், கைதட்டு தான் தருவோம். நீங்கள் எங்களுக்கு தந்தீங்களா? நாங்கள் மட்டும் எப்படி தருவோம்? என்ன கேள்வினா, திருக்குறள் புத்தகமா நூலா? கொஞ்சம் யோசிங்க. திருக்குறளை புத்தகம்னு சொல்லுவோமா இல்லை திருக்குறளை நூல்னு சொல்லுவோமா? யோசிச்சு எங்களுக்கு நான் இறங்குறதுக்குள்ளே பதில் சொல்லிடுங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு கதையில் ஒரு கேள்வி இருக்குது, நான் விரைவாக சொல்கிறேன் சரிங்களா? பேச்சாளர்கள் அழைச்சிடலாமா? தலைப்பு என்னது? இல்லறம் சிறக்க பெரிதும் உதவுவது மனைவியின் பொறுப்பே கணவனின் உழைப்பே. மனைவியின் பொறுப்பை பேச வராங்க நாகம்மை மேம். அவங்க தயாராக இருக்காங்களோ இல்லையோ, அவங்க கணவர் வீடியோ எடுக்க தயாராக இருக்கார். அதனாலே தான் அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ணி எடுத்துட்டார். என்ன நடுவில் இவங்களை கூப்பிட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வாங்க நாகம்மை மேம். இந்த இருக்கீங்க, நான் அந்த பக்கமே பார்த்தேன். நாகம்மை மேம் வாங்க. ஆடியன்ஸ் தெரியுறாங்களாங்கன்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டுக்காரர் தெரிகிறாரா, அவர் கேமராவுக்கும் நீங்கள் தெரியுறீங்களா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நாங்கள் டைம் கூட கொடுக்குறோம். சார் தெரியுறாங்களா சார்? நல்லா தர்றாங்களா? நீங்கள் எந்திரிச்சு கூட நினைக்கலாம் சார், பிரச்சனை இல்லை சார். இப்போ நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். கைதட்டலைன்னு அதை விட கோவம் வரும். சிரிச்சிங்கன்னா கொஞ்சம் அவரும் சிரிப்பார்.
வாங்க மனைவியின் பொறுப்பே நாகம்மை. மைக் ஆன் பண்ணி விடுங்க சார். நடுவில் நானும் வருவேன், ஏன் மைக் ஆஃப் பண்ணி விட்றாங்க சார். அதனால தான் எனக்கு பேர் நடுவர். மேடம் இருங்க, சாரும் கொஞ்சம் கேமராலாம் செட் பண்ணிக்கட்டும். அதுக்கெல்லாம் வேணும் சார். ஏதாவது ஸ்டாண்டு வேணுமா சார்? பார்த்து என்னென்னமோ கலர் சொன்னீங்க, என்னென்னமோ கலரை உடுத்திட்டு வந்திருக்கீங்க எல்லோரும். இதை நான் மாட்டிக்கணுமா இல்லை இங்கே இருந்தால் போதுமா? சொல்லுங்கள் தெய்வமே. மேடம், மனைவியின் பொறுப்பே. சூழ்வதெல்லாம் நீ என்று துணிவுதா தாய் தமிழே, நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும், அன்னை மகற்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன் புகழ் வளர்த்து வரும், நீ அன்போடு அரவணைத்து காத்து வரும் தமிழ் மக்கள் வாழியரோ. சபையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் நடுவருக்கும், இப்பதான் தண்ணி குடிக்க போனேன், சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவன்பான முதற்கண் வணக்கங்கள். இல்லறம் சிறக்க பெரிதும் உதவுவது கணவனின் உழைப்பா இல்லை மனைவியின் பொறுப்பா? நல்ல தலைப்பு நடுவர் அவர்களே. இதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா மனைவியின் பொறுப்பு தான். அதாவது கணவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களாம், மனைவிகள் எல்லாம் பொறுப்பா இல்லையாம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. கொஞ்சமாவது உண்மையை பேசணும்ல. மனைவிகள் என்ன பொறுப்பா இல்ல? நாங்க 7000 ரூபாய் சேலையை 750 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்குவோம். உங்களால வாங்க முடியுமா? அப்படியா மேடம்? ஆமா மேடம். எந்த ஊர்ல இருக்கு அந்த கடை? பெண்களுக்கு திறமை இருக்கு மேடம். ஆடி ஆஃபர்ல தேடி தேடி ட்ரெஸ் எடுக்கிற நாங்க எங்க, பிராண்டுன்னு கொண்டு போய் காசை கரியாக்குற நீங்க எங்க? நீங்கெல்லாம் பேசலாமா? எல்லாத்துலயும் பிராண்டு நடுவர் அவர்களே. கையில கட்டுற வாட்ச்ல இருந்து கால்ல போடுற ஷூ வரைக்கும் அத்தனைக்கும் பிராண்டு. ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். என்னோட வீட்டுக்காரங்க இந்தியா போயிருக்கும் போது ஒரு 3 சட்டை வாங்கினாங்க. 3 சட்டை உங்க பர்மிஷனோடயா? அந்த 3 சட்டைக்கு 5000 ரூபாய் மதிப்பிலான ட்ராலிய கடைக்காரங்க ஃப்ரீயா தராங்க. அப்ப ஒரு சட்டையோட மதிப்பு என்னவா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் பத்தாதுங்க, அதை சிக்கனமா சேமிக்க தெரியணும். அது எங்க மனைவிகளுக்கு தெரியும் தான் நான் பேசுறேன். நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச நகை இப்ப 5 மடங்கு வேல்யூ ஏறி இருக்கு. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச கார் இப்ப டெப்ரிசியேஷன் வேல்யூவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுல யார் புத்திசாலி, யார் பொறுப்பா சேர்க்கிறான்? நீங்களே சொல்லுங்க. ஆனா அந்த ட்ராலி கொடுக்குற கடை, அந்த 5000 ரூபாய் சிலையா அந்த கடையில உங்க ஏரியால தாங்க இருக்கு. நீங்க வாங்க மேடம், எங்க காரைக்குடிக்கு வாங்க. சரிங்க மேடம். ஒரு குடும்பத்தில் மனைவி பொறுப்பாக இருந்தால் குடிசை கூட கோபுரமாகும். அதே வீட்டில் மனைவி பொறுப்பில்லாமல் இருந்தால் இருக்கும் அரண்மனை கூட சிதறும். இதுதானே நிதர்சனமான உண்மை. நம்மலாம் வெளிநாட்டுல இருக்கோம் நடுவர் அவர்களே. நம்ம ஊர்ல இருந்து தெரிஞ்சவங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ ஃபோன் பண்ணி கஷ்டம்னு சொல்லிடக்கூடாது. உடனே நம்ம வீட்டில் இருக்கவங்க இமோஷனல் ஏகாம்பரமா மாறிடுவாங்க. இமோஷனல் ஏகாம்பரமா மாறி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதோட நிப்பாட்டிக்கிட்டா பரவாயில்ல. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா கர்ணமகா பிரபுவாயி உடனே இங்க இருந்து காசு அனுப்பிச்சு வச்சிட வேண்டியது. நம்ம சொல்றதுக்கு இல்ல, நம்ம போய் கேட்போம், எங்க இவர்கிட்ட காசு கொடுத்துருக்கீங்களே, இந்த காசு வந்துருமா? என்ன நீ இப்படி கேட்குற? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவனுக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போனவர் அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட்லேயே வரமாட்டார் நடுவர் அவர்களே. மொத்த காசும் போச்சு, அவ்வளோதான். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுருப்பாங்களே. விடு இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, தர்மம் அப்படிம்பாங்க. தர்ம பிரபு நீங்கள் தானே அது? அதோட நிற்க மாட்டாங்க, அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பயும் நம்ம போய் கேட்போம், ஏங்க சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் இப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே, சேஃபா அப்படின்னு. அப்பயும் நம்ம வாய் அடைக்கிற மாதிரி ஒரு பதில் வரும். இங்கே பாரு, எனக்கு தெரியும், இதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, நீ பேசாம இரு அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா வாங்கி வச்ச ஷேர் எல்லாம் நஷ்டத்துக்கு போகும். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. மனைவியை கலந்தாலோசிக்காமல் கணவன் எடுக்கும் எந்த முடிவும் சரியாக அமைந்ததாக சரித்திரத்திலே இல்லை நடுவர். வரலாறுலே இல்லை மேடம். சரித்திரம் இல்லை, வரலாறும் இல்லை. அவ்வளோதான். ஒரே ஒரு கைதட்டு பலமாக வருது. ஒரு அம்மாவா மனைவியா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. 365 நாள் கிச்சன்ல நின்று சமைச்சு பாருங்க, அப்ப தெரியும் கஷ்டம்னா என்னன்னு. சாப்பிட்டு பாருங்க. இல்லை நல்லா சமைப்பேன் இல்லை, அதை விட அந்த கஷ்டம் புரியுங்க. ஒரு நாள் என் வீட்டுக்காரங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்தாங்க. இன்னைக்கு என்னம்மா பேக் பண்ணியிருந்த? ரைஸ் வச்சிருந்தல்ல, நீ என்ன பண்ற? நாளையிலேருந்து ரைஸ் பேக் பண்ணாத, எனக்கு உடம்பு ரொம்ப வெயிட் போடுது, தொப்பை போடுது. நீ என்ன பண்ற? நாளையிலேருந்து ஒரு 4 சப்பாத்தி பேக் பண்ணிடுறேன்
அப்படின்னாங்க. எனக்கு வந்துச்சு கோவம் நடுவர் அவர்களே. காலையில அரக்க பறக்க கிளம்புற டென்ஷன்ல யார் எந்திரிச்சு சப்பாத்தி தேய்க்கிறது சொல்லுங்க? யாரு இங்க தேய்க்கிறது? சரி போனா போதுன்னு விட்டா அடுத்து என் பொண்ணு வந்தா, அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பாஸ்தா கொண்டு வந்திருந்தா, ரொம்ப நல்லா இருந்தது, நீ என்ன பண்ற? அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு நாளைக்கு எனக்கு செஞ்சு கொடுத்துருமா. அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் நாங்க சும்மாவே இருக்கதாவே நினைப்பு நடுவர் அவர்களே. இவங்களுக்கு செஞ்சு தரதே பெருசு, இதுல 1008 கண்டிஷன் வேற, இதுதான் வேணும் இப்படித்தான் வேணும்னு. இருந்தாலும் பெண்கள் மனநிறைவா தன் குடும்பத்தினருக்கு வேண்டியதை சமைத்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்கத்தான் இங்க ஆள் இல்ல. யாரும் இல்ல, ஒரு நாதி கிடையாது மேடம். அது ஒரு கவிஞர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. சாப்பாடு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சாப்பாடு சுவையாக இருந்தால் தம்பி சாப்பிடுவான், சாப்பாடு இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மீதமாக இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவாள். இந்த உலகத்துல தன்னலம் இல்லாம ஒரு உயிர் இருக்குன்னா அது அம்மா மட்டும் தானங்க. யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் எல்லாம் பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தாங்கன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? பா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க, அப்பதான் பொறுப்பு வரும் அப்படிம்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? கல்யாணம் ஆன பிறகுதான், மனைவி வந்த பிறகுதான் ஆண்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பே வருகின்றது. மேடம் கிராமத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கால் கட்டு போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிரும். அது கால் கட்டு இல்லை, கேர்ள் கட். ஒரு கேர்ளை பிடிச்சி கட்டி வச்சிரு, அதான் கேர்ள் கட். தமிழ் ரொம்ப அழகான மொழி நடுவர் அவர்கள். நான் வேற இங்கிலீஷில் சொல்லிட்டேன் கேர்ள் கட்டுன்னு. இல்லான்னு சொல்லி பாருங்க, ஒன்றும் இல்லாதவன் அர்த்தம். அதுவே இல்லான்னு சொல்லி பாருங்க, இல்லத்தை ஆளக்கூடியவள் என்று அர்த்தம். மனைவி வந்த பிறகுதாங்க அது வீடு, அதுக்கு முன்னாடி அது வெறும் கட்டடம் தான். அவ்வளோதான். நீங்க ஜென்ரலா பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? நான் அம்மா வீட்டுக்கு போறேன், நான் சித்தி வீட்டுக்கு போறேன், நான் அத்தை வீட்டுக்கு போறேன்னு தான் சொல்லுவோம். ஒரு பேச்சு கூட நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு போறேன், நான் எங்க பெரியப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் பெண்களை சார்ந்தே நமது வாழ்வியல் அமைந்திருக்கின்றது. அம்மா இல்லாம மனைவி இல்லாம வீட்டுல ஒரு நாள் இருக்க முடியாது. வீட்டுல ஏதாவது பொருளை காணோம்னா முதல்ல பொருள் எங்கன்னு பொருளை போய் தேட மாட்டாங்க, அம்மா எங்கன்னு அம்மா தான் தேடுவாங்க. அம்மா வந்துதான் அந்த பொருள் எங்க இருக்குன்னே தேடி கண்டுபிடிச்சு தரணும். எனக்கு இந்த வடிவேலு டயலாக் தான் ஞாபகம் வருது நடுவர். சொல்லியிருக்கேன். பேக்கரியை டெவலப் பண்ணதும் போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு பாடாப்படுத்துறாங்க யாங்கிற மாதிரி, அம்மாவானதும் போதும் அம்மா இதெங்க அம்மா அதெங்கன்னு பாடாப்படுத்துறாங்க நடுவர் அவர்களே. இந்த வீட்டில் அப்பா அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குது இவங்க கண்ணுக்கே தெரியாது. இல்லை அப்பாட்டே ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க மேடம், நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. என்ன கேள்வி? அப்பா அம்மா எங்கே தெரியாது, போய் தேடு அப்படி. அந்த ஒரு கேள்விக்கு அவருக்கு ஆன்சர் தெரியல பாருங்க. அட அநியாயமே. இந்த கணவர்களுக்கெல்லாம் தான் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு நினப்பு. காலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ் போயிட வேண்டியது. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை செய்கிறது கிடையாது, இங்கே இருக்கிறது இங்கே எடுத்து வைக்கிறது கிடையாது. நம்ம தான் இருக்க இடத்துக்கு போய் சேவகம் பண்ணணும். சரி பாவம் வீக் டேலாம் நமக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, வீக்கெண்டு நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு மனசை தேத்திக்கிட்டா ஃப்ரைடே மார்னிங் எந்திரிக்க வேண்டியது. 1 கிலோ மட்டனை வாங்கி கொடுத்துட்டு மா மட்டன் பிரியாணி செஞ்சுரு அப்படின்னு சொல்லிட்டு 4 வீணா போன ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு ஷட்டில் விளையாட போயிட வேண்டியது. உங்கள் வீட்டில் மட்டன்னு கொடுத்தா மட்டன் பிரியாணி மட்டும்தான் மேடம் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் இதை பாதி எடுத்து சுக்கா, இதை பாதி எடுத்து குழம்பு, நம்ம அப்படியே உயிரை பாதி எடுத்துருவோமான்னு தோணும். இதுல இருந்து என்ன தெரியுது நடுவர் அவர்களே? குடும்ப பொறுப்பு மொத்தமும் மனைவியோட தலையில தான் இருக்கு. ஆண்களால வீட்டிற்கு எந்த உபயோகமும் கிடையாது. அது மட்டன் பொறுப்பு எல்லாம் நம்ம கையில தான் மேடம் வந்துருது. இப்ப காலகட்டம் ரொம்ப மாறி போச்சு நடுவர் அவர்களே. பெண்கள் கால் பதிக்காத துறையே கிடையாது. எண்ணில்லா துறை இருந்தாலும் பெண்ணில்லா துறையும் உண்டோ, அதுதானே இந்த காலம். பெண்களால வீட்டில இருந்து பொறுப்பா வீட்டை பார்த்துக்கவும் தெரியும், அதே சமயம் தேவை ஏற்பட்டா வேலைக்கு போய் காசு சம்பாதிக்கவும் தெரியும். இங்க எத்தனை வெல் குவாலிஃபைட் லேடிஸ் வேலைக்கு போகாம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு தெரியுமா? அதற்கு காரணம் அவங்க இயலாமை கிடையாது, அது அவர்கள் குடும்பத்திற்காக செய்த தியாகம். தன் குடும்பத்திற்காக தன்னை மெழுகாக உருக்கி கொண்டு உழைப்பவர்கள் தாங்க பெண்கள். ஆண்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஆண்களின் உழைப்பை உன்னதமாக்குவதே பெண்களின் பொறுப்பு தான் அப்படின்னு தான் நான் பேசுறேன். கவிஞர் கண்ணதாசன் ஐயா பொன்னம்மா என் மனைவி அப்படிங்கிற தலைப்புல அவர் மனைவிக்காக ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி. எப்படிங்க? செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி. எதுக்கு அந்த கவிதை எழுதினாருன்னா அதை சொல்லிடணும் மேடம். அவருக்கு அவங்க அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரும் போய் பேசி பேசி பார்க்குறாரு, அந்த பிள்ளை ஒரு பதிலும் சொல்லலை. நேரம் அம்மாட்ட போனார், அம்மா நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன், ஒத்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாள் இந்த பிள்ளைனா. எப்போ அவளுக்கு காது கேட்காதுப்பான்னாங்களா.
அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியல. உங்களுக்கெல்லாம் அப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களோ? பாதி பேர் கை தட்டலையே. உடனே அவருடைய அம்மா சொன்னாங்களாம், சரி இவங்களுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்ந்தாராம். அதனால தான் காது கேட்காத என்னுடைய மனைவி தான் செவிகள் பழுதானாலும் சொன்னார். அவங்க எவ்வளோ அழகா குடும்பத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த கவிதையில் எழுதியிருப்பாரு. ஆகச் சிறந்த தமிழ் கவிஞன் தன் எழுத்தும் இல்லறமும் சிறந்ததற்கு காரணம் தன் மனைவிதான்னு சொல்றாரு. இதற்கு மேல உங்களுக்கு ஒரு சான்று வேண்டுமா? எங்க கண்ணதாசன் ஐயாவே இல்லறம் சிறக்க பெரிதும் உதவுவது மனைவியின் பொறுப்பே அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. எங்கள் நடுவரும் தான் ஒரு பொறுப்பான மனைவி என்பதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று எண்ணி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, இந்த கண்டினியூட்டி போயிடும். அவங்க உட்கார வரைக்கும் ஒரு வீடியோ முடிச்சிட்டோம் சார். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். கேமரா ஒரு பக்கமாக தான் போகுது, இந்த பக்கம் உங்கள் கேமரா வரவே இல்லை. மிக அழகாக தமிழ் பேசக்கூடியவர் இவர். என்னை நடுவரவர்களே அழைக்கிறதுக்காகவே இவர் எல்லா பட்டிமன்றத்துலேயும் பேச்சாளராக போட்டுருன்னு நான் நினைப்பேன். நடுவரவர்களே நல்லா சொல்லுவாங்க, அதை நல்ல தமிழ் உச்சரிப்பாளரும் கூட. என்னை விட தமிழ் நல்லா உச்சரிப்பாங்க. அதை இது எங்கே திறமைகள் இருந்தாலும் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. கண்ணதாசனெல்லாம் இழுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் தீர்ப்பு சொல்லலைன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் 3 பேர் இருக்காங்க. என்ன மேடம், சாந்தினி மேடம், உங்கள் வீட்டுக்கார் வேறு உங்களுக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அடிக்காத விசில் அதை அடிச்சிருது. வாங்க மேடம். கணவனின் உழைப்பு தான் காரணம். என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து பொய்யா சொல்லிட்டு போயிருக்கீங்க. என்னோடய கணவரை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கத்தாரில் பாதி பேருக்கு தெரியும். நாகம்மைக்கு அது அவுட் ஆஃப் சிலபஸ். வாங்க மேடம், கணவனின் உழைப்பேன்னு பேசுங்க. தாய் தமிழை வணங்கி வஞ்ச புகழ்ச்சியில் என்னை பாராட்டிய நடுவர் அவர்களுக்கு ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். மேடம், நான் நேரடியாக தாங்க பாராட்டினேன். இது என்னங்க வம்பா இருக்கு? இந்த வஞ்ச புகழ்ச்சி எப்படி படிச்சிருப்பாங்க? தித்திக்கும் தேனமது தெவிட்டாத உன் சொல்லும் அமது, பார்ப்பதெல்லாம் எனக்கு அழகு, நீ பேசும் நகைச்சுவையோ அழகு. இந்த சபைக்கு உங்கள் தீர்ப்பு பேரழகு, அந்த தீர்ப்பை எங்களுக்கே வழங்கினால் நீங்களே பேரழகு. தீர்ப்பு உங்களுக்கு தாங்க. ஏமா வந்து அவ்வளோ நேரம் பேசுனீங்களே, ஒரு வார்த்தை ஒரே நடுவரவர்களை சுருக்கி விட்டுருச்சு. உங்களுக்கு தான் மேடம். வாங்க மேடம், இறங்க உட்கார். நீங்கள் பேசக்கூட வேண்டாம், தண்ணி குடிங்க, வாங்க, ஜூஸ் கொடுங்க சார் என்ற பேரழகு பெருமை பெற்ற நடுவர் அவர்களே, திருப்பி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். இடையில 4 தடவை சேருங்க. சொல்லுவதெல்லாம் உருட்டு, பேசுவதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பேச வந்திருக்கும் எதிரணியினர் உருட்டு, எல்லாம் உருட்டு. இது கதையல்ல நிஜம், நிஜத்தை கூட உழைத்து சொல்ல வந்திருக்கும் எனது அணியினருக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எதிரணி நாகம்மை வந்தாங்க. ரொம்ப அற்புதமாக பேசிட்டு போனாங்க. என்ன பேசிட்டு போனாங்க? 750 ரூபாய் புடவைய 7500 ரூபாய் புடவைய 750 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு போனாங்களாம் அடிச்சு. இந்த அம்மா ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க, அது தெரியுமா? 750 ரூபா புடவைக்கு 10,000 ரூபாய்க்கு பிளவுஸ் தச்சு பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போனாங்க. அதை சொல்ல மறந்துட்டாங்க. அவ்வளவு உருட்டு வெளியே வந்துருச்சா? ஏங்க வெறும் 750 ரூபா? ஏங்க அந்த டெய்லர்லாம் இவங்க ஊரில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10,000 ரூபாய்க்கெல்லாம் ப்ளவுஸ் தைக்கிறாங்களா மேடம்? பரவாயில்ல, இப்போ எங்கள் ஊர் பரவாயில்ல, 5000த்துக்குள்ளே முடிச்சிடறாங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. இப்படி பொய்யா இறக்கிட்டு போறியம்மா, என்னம்மா உன் கதை? ஏதோ பொய்யா இறக்கிட்டு போறிய மாரியம்மான்ற மாதிரி இருக்கேன். உன் கணவர் ஆஃபீஸில் மட்டும் டியூட்டி பார்க்கல, உன் வீட்டிலையும் டபுள் டியூட்டி பார்க்குறாரு. நீ அடித்த கோலில் அவர் கண்ணீர் காயில பாருமா. பிராண்டுன்னு கணவர்மார்கள்லாம் பிராண்டுக்கே போகிறாங்களாம். ஏம்மா நீங்கள் பார்க்காத பிராண்டையா அவங்க பார்க்குறாங்க? வெல் செட்டில்டு மேன், வெல் பேக்ரவுண்ட், 5 டிஜிட் 6 டிஜிட் சேலரி மாப்பிள்ளை இருந்தால் தான் கட்டிக்குவாங்க. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இப்போ தேடி கட்டிக்குவாங்க. இல்லைம்மா, இவங்க பிராண்டை பற்றி பேசுகிறாங்க. பார்க்கலையா? கணவனுக்கே பிராண்டு பார்க்குற ஆளுங்க நீங்கள். அந்த பிராண்டுக்காக அந்த கணவனோட ஆயுசு பாதி முடிஞ்சிடுதுங்க. உழைச்சி மண்டையில் முடி காணாமல் போயிடுது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே? அப்புறம் மீதி இருந்தால் அம்மா சாப்பிடுவாங்களாம். ஏம்மா, ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் கணவன் சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல, இது நடுவரே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான். அதனால தான் நான் ஷூட்டிங்குன்னு தெரியாமல் சிரிச்சிட்டேன். பாதி பேர் என்ஜினியர் கை தட்டுவீங்க போலையே சார். கணவர் மாதிரிலாம் டிவி சீரியலை பார்த்து பெண்கள் எழுதா, கணவர்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்தே எழுதுகிறாங்க. பல ரசம் வைக்கிற இடம் பார்த்தா பழைய ரசம் வைக்கிற இடமா இருக்கு.
சரி விடுங்க மேடம், என்ன செய்ய? கணவருக்குலாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு நினைப்பான். ஆமாங்க, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இருந்தாலும் நீங்க தான் உங்க வீட்டு நாய்க்குட்டியா வாலாட்ட வச்சிருக்கீங்களேம்மா. இல்லை மேடம், கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு மனித இனமாகவே ஆக்கலை. இவங்க கன்னிக்குட்டி, அவங்க நாய்க்குட்டி, இதோடு நிறுத்துமாறு நான் சென்சார் செய்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க, இம்திசா. அவங்கள பத்தி நான் கண்டிப்பா சொல்லிடுங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே இந்த காலத்துல குதிரை கொம்புங்க. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, 5 வருஷம் விடுமுறை எடுத்துக்கிட்டு கத்தாருக்கு ஓடோடி வந்தாங்க. எதுக்குன்னு கேளுங்க, தன் கணவரோடு சேர்ந்து அவரோட உழைப்புல வாழ்ந்தாதான் குடும்பம் சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, என்னம்மா இப்படி பண்றீங்களே, கோலை அப்பப்ப மாத்தி அடிச்சா நாங்களாம் என்னதான் பண்றது சொல்லுங்க. நடுவர் அவர்களே, நான் இப்போது என்னுடைய தலைப்பு. ஆமாம் மேடம், உங்கள் கதைக்கு வாங்க. அதைத்தான் ஆடியன்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரியார் சொன்னார், அவர் சொன்னார், எதுக்கு நமக்கு, நம்ம பெரியவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. இல்லறம் பெரிதும் சிறக்க உதவுவது கணவனின் உழைப்பே என்ற தலைப்புல பேச வந்தார். இப்போ தான் தலைப்பு வந்திருக்கீங்களா மேடம்? டைம் 10 நிமிஷம் தாங்கிறத நினைவுபடுத்துறேன். கருவறை முதல் கல்லறை வரை இங்கு தேவை சில்லறை. நடுவர் அவர்களே, அந்த சில்லறைக்காகத்தான் அனுதினமும் ஓடி ஓடி உழைக்கிறான் கணவன். அதை மறந்துடக்கூடாது. கணவன் எல்லாம் பாவம். நடுவர் அவர்களே, தனக்கு ஒரு திருமணமாகாதா, தன் வாழ்க்கை கலர்ஃபுல்லான பூந்தோட்டமா மாறாதா அப்படின்னு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருப்பான். ஆனா திருமணமான பிறகுதான் தெரியும் அது கலர்ஃபுல்லான பூந்தோட்டமா இல்ல டர்புலண்ட் பூகம்பமானு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, ஒரே ஒரு தாலியை தான் அவன் கட்டுவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் வீடு கட்டணும், வாச கட்டணும், காரு லோனு கட்டணும், ஸ்கூலு ஃபீஸு கட்டணும், கல்யாணத்துக்கு காசு கட்டணும், காது குத்திக்கு மொய் கட்டணும், ஆஸ்பத்திரிக்கு பில்லு கட்டணும், இப்படி கட்டணும் கட்டணும் கட்டணும். அவன் குழியில போய் படுக்கிற வரைக்கும் கட்டணும் கட்டணும் கட்டணம் கட்டணும். கொண்டு போய் நீங்க சேர்த்தே விட்டு வந்துட்டீங்க போலயே. ஒரு தாலி கட்டினதுக்கா மேடம்? காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இங்க மணி இல்லைன்னா எந்த மினியும் மணி கூட இருக்காதுங்க. ஒரே ரைமிங்கா வருது, மணி மினி குழி தாலி. டிஆர் படம் எதுன்னு எது பார்த்தீங்களா? நடுவர் அவர்களே, அப்படித்தான் கணவன் உழைப்பால தான் குடும்பமே ஓஹோன்னு இருக்குது. எப்படின்னு கேளுங்க, சொல்லுங்க. கணவன்லாம் திருமணத்துக்கு முன்னாடி கம்பீரமா ரெப்பா இருப்பாங்க. திருமணத்துக்கு ஆன பிறகு எப்படி தெரியுமா இருப்பாங்க? நீங்க அங்கேயும் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க மேடம், ஆடியன்ஸை பார்த்து. நீங்க எதுக்கு எடுத்தாலும் நடுவரே நான் ஏதோ நான் என் கணவரை அப்படி நடத்துவது போலவும் கத்தாரில் இருப்பவர்கள் அப்படி பேசுவது போலவும் பேசுறது இருக்கு. பாடி வதங்கின சுகர் வந்த சொங்கி மாதிரி ஆயிடுவாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். நாய்க்குட்டி கண்ணுக்குட்டி இப்போ சொங்கி. மேடம் நீங்க கணவரை உயர்த்தி பேசுற அணியில் இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஆனா மனைவிமார்களை எடுத்துக்கோங்களேன், திருமணத்துக்கு முன்னாடி குச்சி மாதிரி வெடன்னு இருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பாருங்க, கணவனோட உழைப்பால கவனிப்பால செழிப்பா பெருத்து பீப்பா மாதிரி இருப்பாங்க. இதுதானே நல்ல செழிப்பான இல்லறம் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஏதோ வெயிட் போடுறத இவ்வளவு பெருசா சொன்னா என்ன பண்றது? எங்க வீட்டுல ஒரு நாள் திடீர்னு ஒரு பூகம்பம். பூகம்பமா? அதாங்க சண்டை. ஓ சரி சரி சரி, அப்படி சொல்லுவீங்களா? உங்க வீட்டுல நாங்க வேற சொல்லுவோம். நான் எப்போது மாதிரி மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில வச்சுட்டு உட்காந்துட்டேன். அவ்வளவுதான். பிள்ளைங்க எல்லாம் ஒரு மூலையில உட்காந்துருச்சு. என் கணவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அதுதாங்க கணவர். உடனே எப்படி போர்க்கால நடவடிக்கை எடுத்து நிலைமையை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர்றதுன்னு துரிதமா செயல்பட்டாரு பாருங்க. உடனே ஒன்லி காஃபிக்கு போன் அடிச்சு ஃபுட் ஆர்டர் பண்ணாரு. அவ்வளவுதான். உடனே குடும்பம் குதூகலமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஃபுட் வந்த உடனே அந்த பூகம்பம் சரியா போச்சு. பாருங்க, கணவர் இறங்கி வர்றதுனால தான் இன்னைக்கு குடும்பங்கள்லாம் சிறப்பா இருக்கு. ஆமா ஆமா, ஃபுட் பூகம்பமா இருக்கும் போல அது. ஜெயகாந்தனோட ஒரு கவிதை இந்த நேரத்துல எனக்கு ஞாபகம் வருது. சொல்லிடுங்க. மின்சாரம் தயாரிக்க தண்ணீரை காட்டில் அணை கட்ட வேண்டும், ஆனால் சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க ரூபாய் நோட்டில் தான் அணை கட்ட வேண்டும்னு எழுதியிருப்பாரு. பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது ஒய்ஃபு கண்ணீரை துடைக்கணும்னா ரூபா நோட்டு யூஸ் பண்ணுங்க, நோ டிஷ்யூ. ஓகே, அழுகாதம்மா உனக்கு ஒரு செயின் வாங்கி தரேன், அழுகாதம்மா பீஸா வாங்கி தரேன். அதைத்தான் ஜெயகாந்தன் அப்படி சொல்லியிருக்காரு. அப்படி பாவம் தமிழில் சொல்லிட்டாப்புல. இந்த கூட்டத்தில் ஆண்களையும் பாருங்க, பெண்களையும் பாருங்க. பார்த்துட்டேன். பல பல பலன்னு இருக்கிறது பெண்கள் தான். ஆண்களை பாருங்க, ஓடி ஓடி உழைச்ச ஆண்கள் ஓடா தேய்றாங்க. ஆனா தனக்குன்னு ஒரு மேக்கப் நிமிர்ந்து தான் உட்காருங்களேன் சார். ஏன் சார் இப்படி அநியாயம் பண்றீங்க?
தனக்குன்னு ஒரு மேக்கப்பே போட்டுக்கிறதுங்களேன். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பவுடர், இல்லைன்னா அதிகபட்சமா போனா ஒரு சென்ட், அதோட அவங்களோட மேக்கப் முடிஞ்சிடும். ஆனா பெண்களை பாருங்களேன், கால் முதல் உச்சம் தலை வரை அடிக்கிட்டு வருவாங்க. அதுக்கு முகத்துக்கு 10 லேயர், அது லிஸ்ட் போயிட்டே இருக்கு. வருஷத்துக்கு 300 கோடி அழகு சாதன பொருட்கள் பெண்களுக்காகவே வர்த்தகமாகுதான் பாருங்க. 300 கோடியா? அந்த கம்பெனில எது வேலை கிடைக்குமா மேடம் நமக்கு? அந்த அளவுக்கு பொறுப்பு பெண்கள், பார்த்துக்கோங்க. 300 கோடிக்கா வாங்குவீங்க? சரி, வாங்குறோம். நடுவர் அவர்களே, மனைவிதான் பொறுப்பு, குடும்பத்தின் சிறப்புன்னு பேசுனாங்களே, நான் ஒண்ணு கேக்குறேன், கேட்டுருங்க. மனைவியோட பொறுப்பு, நாங்க தான் பொறுப்பா குடும்பம் நடத்துறோம், நீ கட்டுன லுங்கியோட வா, நான் உன்னை காலம் பூரா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுங்க. சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா ஒரு ஆண் சொல்லுவான், நீ கட்டுன புடவையோட வா, உன்னை காலம் பூரா நான் வச்சு பாத்துக்கிறேன். அது மட்டும் நீங்க எப்படி மேடம் அப்படி சொல்லலாம்? அவனுடைய உழைப்பின் மீது இல்ல மேடம், இவங்கள மட்டும் கட்டுன லுங்கி, நம்ம மட்டும் கட்டுன சேலையோட வந்தானே சொல்லணும். கட்டுன புடவையோட வா, அதானே உங்களுக்கு மட்டும் டீசன்சி கேட்குது. எங்களை மட்டும் லுங்கியில் முடிச்சு விட்டீங்க. லுங்கி டான்ஸ் ஆட வந்தோம் நாங்க. இங்க பெண்களோட பொறுப்பு என்பது பருப்பு மாதிரி. நடுவர் அவர்களே, பருப்பு இருக்குல்ல, அது வேகும் 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 வேகாது. ரேஷன் கடை பருப்பா இருக்கும். ஆமா. அதுக்கு குக்கர் வாங்கி விசில் போட்டு சும்மா ஜம்முன்னு சட்டுன்னு வேகும். அதுதான் கணவனுடைய உழைப்பு. அந்த குக்கரை வாங்கி தரது கணவர் தாங்கிறீங்க? ஆமா நடுவர் அவர்களே. உங்க பருப்புனாலே குக்கர் அவங்க தான் வாங்கணுமா? நீங்க ஏன் எல்லார் வீட்டு கதையும் சொல்லிட்டு ஏன் வீட்டு கதைக்கே வரேன் வாங்க. என் கணவர் இருக்கார்ல, 3 மணிக்கு எழுந்திருப்பாருங்க. 4 மணிக்கு கிளம்பி ராஸ்லஃபானுக்கு வேலைக்கு போவார். போயிட்டு இரவு 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். நேரங்காலம் பார்க்காம உழைப்பாரு. நம்மளும் நேரங்காலம் பார்த்து பேசணும் மேடம். இல்ல பொதுவா சொல்றதா? வெள்ளிக்கிழமை கூட வேலைக்கு போவார். அப்படி அவர் உழைத்ததுனால தான் இன்னைக்கு வீடு வாசல் காரு மற்றவங்களுக்கும் உதவின்னு அவரால் செய்ய முடியுது. இதெல்லாம் நான் ஜீபும்பாவா? அண்டாக்கா கசம் அபூர்வாக்கா குஹும் திறந்து சீசேன்னு கொட்டுறதுக்கு கணவர்மார்களோட உழைப்பு, நடுவர்களே உழைப்பு. இதை எப்படி மறந்துட்டு பேசுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. வெள்ளிக்கிழமை வீட்டில் தங்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? பூகம்பமாக இருக்கும் போல. பாவம் தான் அந்த மனுஷன். வந்திருக்காரா மேடம்? வரலையா? ஓ ஆமாம் ஆமாம், சாரி, உழைப்பாளி வேலைக்கு போயிட்டாரு. 3வது குழந்தை எனக்கு இங்கே தான் கத்தாரில் தான் பிறந்துச்சு. சரி. அப்போ யாருமே இல்லை, எனக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு வேற. ஓகே. அப்போ என் கணவர் பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்லையும் வேலை செஞ்சுட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு என் 3 குழந்தைகளையும் பார்த்துட்டு அவ்வை சண்முகி மாதிரி பரிணாமம் எடுத்து ஓடிட்டு இருந்தார் நடுவர் அவர்களே. அப்போ கூட ஒரு தாய்மானவர்னு சொல்லக்கூடாதா? அவ்வை சண்முகின்னு சொல்லணுமா? அவ்வை சண்முகினா உங்களுக்கு சீக்கிரம் புரியுன்றதுக்காக சொன்ன நடுவர் அவர்களே. அதனால தான் இன்னைக்கு என் குடும்பம் சிறந்து விளங்குதுன்னா என்னோட கணவருடைய உழைப்பு, தியாகம் நடுவர் அவர்களே. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, இது ரஜினி பாடி இருப்பார் படத்துல. உழைப்பாளி இல்லாத வீடுதான் எங்கும் இல்லையா, இது சாந்தினி நான் பாடித்தான் ஆகணும். சாந்தினி வீட்டில் ஒரு உழைப்பாளி, வெள்ளிக்கிழமை உழைப்பாளி கூட இருக்கும்போது. ஆமா, எங்காவது பொறுப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லைன்னு பாடியிருக்காங்களா? பாடியிருக்காங்களா? பாடவே மாட்டாங்க. சமீபத்தில் ஏன்னா அவங்களுக்கு டைம் தெரியும். இல்லை எப்போ பாடணும்னு தெரியும்னு சொல்ல வந்தேன் சார். நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. கடைசியாக நான் முடிச்சிடுறேன். ஆமாம், நீயா நான் நிகழ்ச்சி சமீபத்தில் பார்த்தேன். 1000 ரூபாயோட மதிப்பு என்னன்னு மனைவிமார்கள்ட்ட கேட்டாங்க. உடனே ஒரு மனைவி சொல்றாங்க, ஒரு நாள் பார்லர் செலவு, ஒரு டின்னர் செலவு, ஒரு ஹேர் கட் செலவு, ஒரு பிளவுஸ் தைக்கிற செலவு அப்படின்னு சொன்னாங்க. கணவன்மார்கள்ட்ட போய் கேட்குறாங்க, 5000 தேங்காவை விற்றால் தான் நான் 1000 ரூபாய் ஒரு நாள் கூலி அப்படின்னு சொன்னான். 8 மணி நேரம் நான் மிஷினில் நின்று கால் கடுக்க நின்னாதான் எனக்கு 1000 ரூபாய் கூலி. எல்லோரும் தூங்கும் நேரம் நான் கண் விழித்து வேலை செய்தால் தான் எனக்கு 1000 ரூபாய் கூலின்னு சொன்னான். இதை விட நான் கணவனின் உழைப்புக்கு வேறு ஏதாவது உதாரணம் உங்களுக்கு சொல்லிவிட முடியுமா நடுவர் அவர்களே? இத்துடன் கடைசியாக நான் ஒன்று கூறி எனது வாதத்தை முடிக்க விரும்புகிறேன். முடிச்சிருங்க. ஆண்களின் கண்ணீர் அவ்வளவு எளிதாக கண் இமைகளை விட்டு வெளியே வருவதில்லை. ஏனென்றால் அவன் கண்ணீர் கூட மற்றவர்களை கலங்கடித்து விடும் என்பதற்காகவே. ஆனால் பெண்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் அழுதுறோம். இதே நீ காரைக்குடியில் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, உடனே வீட்டுக்காரர் உள்ளூரில் ஒருத்தன் கேட்கல, நான் தானே கேட்டேன் என்று கூறி இல்லறம் பெரிதும் சிறக்க உதவுவது கணவனின் உழைப்பே, கணவனின் உழைப்பே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அரங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. மேடம் ஒரு
அவங்க ஒரு பெருந்தன்மையாக ஒரு பாயிண்ட்டை விட்டாங்க. என்னென்னா, மேடத்தோட பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே அப்படியே திரிக்கும். அவங்க வீட்டுக்காரர் போடுற போஸ்டெல்லாம் பார்த்து என் வீட்டோட தூணு, சிமெண்ட்டு, செங்கல், ஹாஸ்பிட்டாஸ், தகடு எல்லாமே சாந்தினி மேடம் தான் போடுவார். என் உயிரே நீ தான் போடுவார். ஆனால் பாருங்கள், இன்னைக்கு கூட பேச விட்டு வேலைக்கு போயிட்டார்ல மேடம். இப்போ அவர் கூட பேசலைன்னா அப்புறம் என்ன சார் வாழ்க்கை சொல்லுங்கள்? என்ன பட்டிமன்றம்? நீங்கள் 1000 பட்டிமன்றம் வைங்க, இவங்க ஆண்கள் குறிப்பாக கணவருக்கு மட்டும்தான் பேசுவாங்க. பேசுவீங்களா என்ற நம்பிக்கையோடு அடுத்து மேடம், என்ன மேடம் இலங்கையிலேருந்து வந்தீங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க, வீட்டுக்காரை டார்ச்சர் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் இவங்களுக்கு கால் பண்ணி பேசினாரா கொஞ்சம் விசாரிங்க. வாங்க இம்திசா மேடம். மனைவியின் பொறுப்பே. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பும் புகழும். நகையாக நடுவில் பூத்திருக்கும் நல்ல தமிழ் நாயகியே, நலன் பெறுவோம் உன் நடுநிலையான தீர்ப்பில் என்று. தீர்ப்பு உங்களுக்கே, உமக்கே. கிளம்பலாம் வாங்கல், பீஸா கடை மூடிடுவான். ஆர்வமாக எங்களுக்கு ஆதரவளிக்க வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களே, ஊடக ஒத்துழைப்பாளர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வந்தனங்கள். நடுவர் அவர்களே, நம்மளோட தலைப்பு இன்றைக்கு இல்லறம் சிறக்க பெரிதும் உதவுவது கணவனுடைய உழைப்பா மனைவியினுடைய பொறுப்பு. அவ்வளவுதான் மேடம். பெரிதும் உதவுவது என்பதுதான் எங்களுடைய பாயிண்ட், கரு. நாங்க சொல்லவே இல்லையே உழைப்பில்லை என்று. ஆனால் அதிகம் இல்லறம் சிறப்பதற்கு உதவுவது பெண்களுடைய பொறுப்பு தான் என்று, மனைவியினுடைய பொறுப்பு தான் என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். எனக்கு புரியல நடுவர் அவர்களே. எனக்குமே புரியல மேடம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்களோட வண்டி எப்படி ஓடுதுன்னு எனக்கு புரியல நடுவர் அவர்களே. இவட ஒன்லி காஃபில ஓடுது. சாந்தினி மேடத்துல வாழ்க்கை ஃபுல்லா ஒன்லி காஃபில. ஏதோ நான் நினைக்கிறேன் ஒரு அடையாளத்துக்கு, ஒரு ஐடென்டிட்டி தான் மனைவியா இருக்கா போல அவட. அவ்வளவுதான் மேடம். அதனால அந்த பக்கமே பார்த்து சொல்லுங்க. ஆமா, இல்ல பல பேரை குத்தும். தொண்டருக்கே ஒன்லி காஃபி. அங்கே வீட்டிருக்க தலைவர பேர் வைரஞ்சனி. கணவர் எந்த வைர கடையில நிக்காரோ தெரியல. அடுத்தது நடுவர் அவர்களே, 10,000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைப்பதை சொன்னார்கள். நான் நினைக்கின்றேன் கூடுதலாக அவருடைய தலைவியினுடைய பிளவுஸை போல் இருக்கும் என்று நினைக்கிறேன். பிளவுஸ் எந்த ஊரில் கம்மியான விலையில் தைக்கிறார்கள்? காரைக்குடியிலா, சென்னையிலா? பார்வையாளர்களே முடிவெடுத்துக் கொள்ளட்டும். அவ்வளவுதான். அதே போன்று மேக்கப்பை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டார் சாந்தினி அம்மா. பார்வையாளர்களுக்கே புரிந்துவிடும் எங்கால் மேக்கப் கரிக்கிறது, எங்கால் மேக்கப் கிறுக்கிறது என்று. அந்த பக்கம் கையை காட்டவும். நான் மேக்கப்பே போடவில்லை என்பதை பணிவோடு சபைக்கு சொல்லிக் கொள்கிறேன். போடாமல் இருந்தாலும் தமிழ் என்றுமே அழகு. நடுவர் அவர்களே, இங்கதான் இருக்கேன் மேடம். மேக்கப்பில் PhD முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர்கள்லாம் மேக்கப்பில், நான் தமிழில் PhD. அடுத்தது நடுவர் அவர்களே, சாந்தினி அம்மா நாங்க தாலிய கட்டிக்கு படுற பாடு இருக்கே சொல்றாங்களே, அதை சுமக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும். அவ்வளவுதான் மேடம், விட விஷயம் முடிஞ்சு. தாலியோட சேர்த்து என்னத்தை கட்டுறாங்க? எங்கள தலையில பொறுப்பை கட்டுறாங்க. கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது பிடிக்கும், தடியூண்டி நடக்கும் மாமனுக்கு எது பிடிக்கும், மாமிக்கு எது பிடிக்கும், எதுவெதுவெல்லாம் தன் குடும்பத்திற்கு உதவாது பொருந்தாது என்பதையெல்லாம் கண்டாள். கரைகள் தோறும் உண்பவள் தன்னை கண்டாள் என்றான் பாவேந்தன் பாரதிதாசன். என்ன அருமையான விளக்கம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறா தெரியுமா பெண்கள்? அதெல்லாம் சமைக்க மாட்டான். அப்படி சொல்லக்கூடாது. பொதுவா சொல்றேன், சில வீடுகள்ல மேடம், இம்திசா வீட்டு மேடம் சமைப்பாங்க. நாங்கள் சாந்தினியை போன்று, வைரஞ்சனியை போன்று உழைப்பை ஊதாரித்தனம் செய்பவர்கள் அல்ல, பொறுப்பற்றவர்களும் அல்ல. நீங்க திட்டிருக்கலாம். நாங்கள் பொறுப்பான மனைவிகளை பற்றி பேச வந்திருக்கும் மனைவிகள் எல்லாம் பொறுப்பானவர்கள் தானே. கூட்டணி சேர்க்க கூடாது என்பதை பணிவோடு சொல்லுகிறேன். எங்களுடைய ஊரில் சொல்வார் நடுவர் அவர்களே, எலி இருக்குதானே, அது அறுக்குமா, ஆனால் தூக்காது. எலி அத்துட்டு போயிடும், ஆனா யாரு தூக்கணும்? நாங்க தான் தூக்கணும். அத போல நீங்க கட்டிட்டு போயிடுவீங்க, ஆனா பொறுப்பெல்லாம் எங்கட கடையில இடியா வந்து இறங்கிடும். நடுவர் அவர்களே, யாருக்கு எது வேண்டும், யாருக்கு எது பிடிக்கும், எவருக்கெல்லாம் எந்த நேரம் எது தேவைப்படும் எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அங்க கேளுங்க மேடம். நீங்க என்னவே குத்துற மாதிரியே இருக்கு எனக்கு ஒரு மாதிரி. நடுவர் அவர்களே, ஒரு முக்கியமான ஒரு விடயம். சென்ற வாரம் என்னுடைய மகனுக்கு பரீட்சை நடந்துச்சு. சரி. அந்த பரீட்சையில ஒரு கணக்கு பாடம் இருந்துச்சு நடுவர். சரி.
என்னுடைய கணவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ஓ FCCA கணக்கில் பெரிய புலி. அவர் கணக்கு பிள்ளையா செய்கிறவளையும் பிடிக்கக்கூடிய புலி. ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறார் அவர். சரிதானே, கணக்கு பாடம் தானே, பிள்ளைக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்கட்டுமேண்டு எங்கள் பையனுக்கு கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுங்களேன்னு சொன்னேன். சரியண்டு என் பையனை போயிட்டான். ஒரு 20 நிமிஷம் தான் நான் சமையல் அறையில் நிற்க நடுவர் அவர்களே. என் மகன் அலறி அடிச்சு கோடியாரான். என்னாச்சு? என் மகன் முகத்தில் அப்படி ஒரு வாட்டத்தை நான் பெத்த காலத்துக்கு கூட காணலை நடுவர் அவர்களே. ஏன்டா என்று கேட்டேன். அம்மா தயவு செய்து அப்பா கிட்ட மட்டும் என்ன படிக்க செல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டான். அது இப்படி சொன்னாலும் பரவாயில்ல நடுவர் அவர்களே. அம்மா உன்னுடைய நான் முட்டி போட்டு வேணுமென்னாலும் படிக்க, விடிய விடிய வேணுமென்னாலும் படிக்க, ஆனா அப்பா கிட்ட மட்டும் நான் படிக்க மாட்டேன்னுட்டான். ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரோ? ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் கொடுக்கல நடுவர் அவர்களே. இப்படி போனா இல்லம் சிறக்குமா? கன்னத்தில் கொடுத்துருப்பாரோ? எல்லாத்துலயும் கொடுத்துருப்பார். ஆனா நாங்க சமைச்சு கொண்டே படிச்சு கொடுப்போம். அவ்வளவுதான். நாங்க நடந்துகிட்டே படிச்சு கொடுப்போம். மல்டி டாஸ்கிங். நாங்க சாப்பாடு தீத்தி கொண்டே படிச்சு கொடுப்போம் எங்கட பிள்ளைக்கு. நடுவர் அவர்களே பாருங்கள், இவர்களால் நல்லறம் எங்கு நடக்குது. என்ற பையனை நான் நசீமல் ராபி தான் கொஞ்ச நாளையில கூட்டிட்டு போகணும். அப்படி பயிற்றுவான் நடுவர் அவர்களே என்னுடைய மகன். அடுத்ததாக எங்களுடைய சாந்தினி என்னை விடுப்பை கூட்டி கடுப்பாக்கி விட்டார் நடுவர் அவர்களே. இடுப்பை உடைத்து விடுவோம். இவரை இடுப்பு உடைச்சிடலாம். என்ன மேடம் நீங்க வன்முறை கூடாது. நடுவர் அவர்களே, நான் இந்த மாதத்தோடு நான் திருமணம் முடித்து 18 வருடங்கள் வெற்றிகரமாக நிறைவடைகிறது. அப்படி சொல்லி முடிக்க மேடம், வாழ்த்துக்கள். திருமணம் முடிவடைகிறது அப்படி சொல்லி வெற்றிகரமாக அப்படின்னு போடுங்க. நான் நம்மளே முடிக்காட்டியும் பல பேர் முடிக்க காத்திருப்பாங்க. அதில் 13 வருடங்கள் என்னுடைய நாட்டில் கடந்து விட்டது. அந்த 13 வருடங்களும் ஒரு சிறப்பான மனைவியாக. அப்ப 4 வருடமா? சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எத்தனை வருடம் சொல்றாரு? நீங்க அவரோட சேர்ந்து இருந்தது எத்தனை வருடம் மேடம்? நான் சேர்ந்திருந்தது, அதாவது ஒரு வருடத்தில் ஒரு முறை வருவார். வருடத்தில் ஒரு முறை வருவார். வருடத்துக்கு ஒரு முறை அல்லாமல் இங்கு லீவ் எடுத்தால் திரும்ப அவரும் என்னோட வந்து நாட்டில் அணிரிக்கணும். இங்க விடுவாங்களா? விட மாட்டாங்களே நடுவர் அவர்களே. ஆமாம், விடவே மாட்டாங்க. அவரே விரும்ப மாட்டாருங்கிறது வேற விஷயம் இல்ல. அவ்வளவுதானே தர்றாங்க லீவு, அதை சொன்னங்க. நீங்க என்னங்க நடுவர் அவர்களே, 13 வருடங்களும் அவருடைய குடும்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய அலுவலக வேலைகள், என்னுடைய குழந்தைகள் என்று அத்தனையையும் நான் சிறப்பாக செய்ததனால் கணவர் எனக்கு கிடைத்த விடுப்பை நோக்கி என்னை அழைத்தார். எதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன்? பொறுப்போடு இல்லறத்தை நடத்துவதற்காக. என்னுடைய குழந்தைகளுக்கு தகப்பனுடைய பாசம் தேவை என்கின்ற பொறுப்பை நிலைநாட்டுவதற்காக. உங்க நோக்கம் சரியானது, இவர்களுக்கு தான் புரியவில்லை. நடுவர் அவர்களே, எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் என்னை போன்ற எத்தனை பெண்கள் நம்முடைய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் அனுப்பக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஊதியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குழந்தையை படிக்க வைக்கணும், பெண் பிள்ளையை படிக்க வைக்கணும், பெண் பிள்ளையாண்டா நகை சேர்க்கணும், பெண் பிள்ளையாண்டா வீடு கட்டணும், எல்லாத்தையும் செஞ்சுட்டு கணவனுக்கு கல்யாண பத்திரிகை வச்சு அழைப்பா. அவர் வந்துடுவார். மணி அடிப்பாங்களா கல்யாணத்துல? ஆமா, முடிச்சிட்ட நடுவர் அவர்கள். இல்ல அதுக்கு சொல்ல மேடம், கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு. 2 நாளைக்கு முதல் கணவர் வந்து திருமணம் வேலைகள் முடிந்து விடும். உங்களுடைய பணத்தை மேசையில் வைத்தால் இந்த வேலையெல்லாம் ஆகிவிடுமா? இப்படியான ஒரு நம்பிக்கையான ஒரு வரை உங்களால் தெரிவு செய்ய முடியுமா? முடியவே முடியாது. எங்களுடைய நம்பி பணம் கொடுக்க முடியுமா மேடம்? முடியவே முடியாது. 1 ரூபா பத்திரிக்கை 10 ரூபா. பொறுப்பானவர்களாக நாங்கள் இருப்பதனால் தான் உங்களுடைய அத்தனை நாணயங்களும் இன்று 4 பக்கங்களாக விரிந்து கிடக்கின்றன. மக்களை பெற்ற மகராசி படத்தில் ஒரு பாடல் உள்ளது நடுவர் அவர்களே. உங்களுடைய பாடத்தில் பாட்டிருக்க முடியுமா? அதுல நிறைய பாட்டு இருக்கு. எந்த பாட்டு சொல்லுங்க? சேர்த்த பணத்தை சிக்கனமா என்று தொடங்கக்கூடிய சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாக செல்லக்கண்ணு. அவ்வளவுதான் சார். அதனுடைய கடைசி வரி 6ஐ 100 ஆக்குவார்கள். 6ஐ 100 ஆக்கக்கூடிய திறமை எங்களிடம் தான் இருக்கின்றது, பெண்களிடம் தான் இருக்கிறது. நாங்கள் இத்தனை எல்லாம் செய்வோம். ஆனால் எங்களுடைய கணவரிடம் போய் ஐயா உங்களோட வைஃப் என்ன செய்யறான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சும்மா தான் இருக்கா, அவ வீட்டுல சும்மா தாங்க இருக்கா. நீங்க எங்களை புகழாட்டியும் பரவாயில்லை, பூச்சியாத்தலாவது பெருக்காமலாவது இருக்கலாம் இல்லையா நடுவர் அவர்களே? நல்லா கேளுங்க மேடம். இறுதியாக ஒரு விடயத்தை மகராசி மனசுல உள்ளதெல்லாம் பேசுது. முடிவு ஒரு என்னுடைய இறுதியான ஒரு மக்களை பெற்ற மகராசி நீங்க தான் மேடம். பேசுங்க மேடம். இறுதியாக ஒரு விடயத்தை கூடி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் நடுவர் அவர்களே. இந்தியாவிலே தங்கமயில் ஜுவல்லரியினுடைய
கூட்டு நிர்வாக உத்தியோகத்தர், அதாவது ஓனர். ரமேஷ் ஓனர். அப்படி தமிழ்ல சொல்லிருங்க, அப்பதான் புரியும். இந்த தமிழ் தான் புரியுமா அல்லவா? சிறப்பு. அந்த ரமேஷ் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு பேட்டியில் தான் அந்த தங்கமயில் நிறுவனத்தை நடத்துவதற்கு முன்பாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் திளைத்திருந்த போது, துவண்டிருந்த போது அவருக்கு 3 பேர் தான் உதவி செய்தார்களாம். இன்று 60 காட்சியகர்களை கொண்டு, ஷோரூம்களை கொண்டு அந்த தங்கமயில் ஜுவல்லரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த 3 யார் தெரியுமா? 1 அவளுடைய அம்மா, 2 அவளுடைய மனைவி, 3 அவளுடைய அண்ணி. 4 கிலோ தங்கங்களை வாரி கொடுத்து அந்த தங்கமயிலை இன்று உலகமே பேசக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடிய அந்த பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது? பெண்களிடம் தான் இருக்கின்றது நடுவர் அவர்களே. ஆகவே இல்லறம் சிறப்பதற்கு பெரிதும் உதவுவது பெண்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே. பொறுப்புகளை சுமப்பதில் எங்களுக்கு பேரானந்தம். காரணம், பொறுப்பளிக்கப்படுபவைகள் பொக்கிஷம் என்பதால் என்று கூறி நாங்கள் வாய்ப்புக்கு நன்றளித்து நிறைவேற்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. ஆண்களும் நிறைய தங்கமயில் வைக்கத்தான் ஆசைப்படுறாங்க. யாரும் ஒரு 1/2 கிராம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த வீட்டில், அந்த சார் வீட்டில் 4 கிலோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 1/2 கிராமாவது கொடுத்தா தானே. ரொம்ப அருமையான பேச்சு, வாழ்த்துக்கள் மேடம். வாங்க, என்ன இவ்வளோ பேசியிருக்காங்க சார் பார்க்கர் சார்? என்ன சார் கிளின்னு கிழிச்சிருக்காங்க, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. வாங்க அதில் சொல்லிடுங்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களே மற்றும் இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, ஆண்களின் உழைப்பினால் வாங்கிய வாகனத்தில் ஆண்களின் உதவியுடன் இங்கே வந்திருக்கும் எனதருமை தாயுள்ளம் கொண்ட தாய்மார்களே, பட்டிமன்றமே முடிஞ்சு போச்சுங்க. சிறுவர் சிறுமிகளே, உங்களை அத்தனை உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் சலாத்தினையும் வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கையில் வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில் வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு தெரியல. இந்த ஏழைக்கு காலம் சரியில்லை. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. காசு போன இடம் தெரியல. இந்தியாவுக்கு தான் போயிருக்கு, வேற எங்கேயும் போயிருக்காது சார். இன்னொன்று போய்கிட்டு இருக்கு. அதான் முக்கியமாக நான் இங்கே சொல்லணும். பணம் போய்கிட்டு இல்லை, லைவ் போய்கிட்டு இருக்கு ஸ்கை மீடியாவில். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே வர முடியாத இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ 3வது பாயிண்ட்டை பேசுவார் பாரு அப்படின்னு கமெண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, சரியா சார்? நீங்கள் பேசுங்க. கையில் வாங்கினீங்க. அதாவது நடுவர் அவர்களே, நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் பாருங்க, அந்த பணம் காணாம போனதை பற்றி கூட நாங்கள் கவலைப்படலை. ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த அம்மா கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறேங்க, பதட்டத்தில் இருக்கிறோம் பாருங்க. பதட்டத்திலே வச்சிருக்காங்க சார். அப்படிதான் வச்சிருக்கிறாங்க, எங்களை பதட்டத்திலே வச்சிருக்கிறாங்க. மனைவி எங்கே இருக்காங்க? மனைவி ஊரில் இல்லை, இருந்தாலும் பதட்டத்தில் இருக்காரு. ஒரு கடலே இருக்க வரைக்கும் அவங்களுக்கு நடுவில் இங்கே இல்லை, பதட்டத்தில் இருக்காரு. அந்த தைரியம் தான். பேசுங்க, லைவ் வேற போய்கிட்டு இருக்கான், பார்த்து பேசுங்க. அப்போது காணா போன பணத்தை பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த அம்மா கேட்டாக்கா அந்த கேள்விக்கு என்னடா பதில் சொல்கிறது நாங்கள் படுற பாடு இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் நெஞ்சமல்ல. என்னைய மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிடுங்க சார். அதே மாதிரி நடுவர் அவர்களே, எதிரணி மேம் வந்து பேசுனாங்க, அதுக்கு அழகான ஒரு பாட்டை நீங்கள் பாடுனீங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா, அது வந்து எங்களுக்காக நீங்கள் பாட்டுக்கு நடுவர் அவர்கள். செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடுன்னு பாடினேன் சார். ஓரளவு நல்லா பாடினேன். அதாவது அம்மா கையில் கொடுத்து போடு சில பட்டுக்கோட்டை பாட்டு நீங்கள் பாடினீங்க. ஆமாம், அந்த பாடல் என்பது அதோட நீங்கள் நிறுத்திட்டீங்க. அதாவது சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அதோட அவர் நிறுத்தலை. ஏன்னா நாங்கள் பாட்டு எய்த்துட்ட அம்மா, பக்கத்துட்ட அம்மா, ரோட்டில் போகிற அம்மா, இல்லை மனைவியோட அம்மா, அவங்கள்ட்ட குற்ற கூடாதுன்னு பாரு. அடுத்து ஒரு லைன் போட்டாரு பாருங்க, உங்க அம்மா கையில கொடுத்து போடுங்க. உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு சார். எவ்வளவு பெரிய பேச்சாளர் பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாது, ஐ மீன் புரிஞ்சிடணுங்கிறதுக்காக உங்க அம்மா கையில கொடுத்து போடு சில. இப்ப இதுல எங்க மனைவி வராங்க? மனைவியே வரலையே. அப்ப அம்மா கையில கொடுத்தாவது 600 ஆகும், மனைவி கையில கொடுத்தா சொல்ல முடியாது சார். ஓகே நடுவர்களே,
அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு போய்கிட்டு நம்ம கதைக்கு வாங்க. அடுத்து ஒரு ஒரு இது சொன்னாங்க. என்னன்னா, நாங்கள் வந்து தாலியை சுமக்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த தாலி வந்து சாதாரண மஞ்சக்கயிறில் சுமந்தா பரவாயில்ல. அதற்கு ஆண்கள்கிட்ட 5 பவுன் 10 பவுன் 15 பவுன். நானும் செஸ்ட் 12 பவுன் தான் சார். ரொம்பலாம் விரும்புறேன். இன்னைக்கு ஒரு பவுன் விற்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உச்சம் மலை மேலே ஏறி நிற்குது. வெறும் மஞ்சள் கையில் போட்டுருவாங்களா? தாலியை சுமப்பாங்களா? சுமக்க மாட்டாங்கல்ல. சுமக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை தங்கம். அவ்வளோதான். ஏன்னா அவங்களே ஒரு தங்கம் 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் இல்ல, 5 பவுன் 10 பவுன் அல்லது 15 பவுன். ஓகே, நம்ம பட்டு கொட்டை அதுக்கு சொல்லிட்டு பேசி வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம பொறுப்புக்குள்ள வருவோம். ப்ளீஸ் ஏதோ பார்த்து செய்யுங்க. நடுவர் அவர்களே, மாசம் பிறந்து இப்போ எனக்கு உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் போகிறோம் வரோம். மாதம் தேதி 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி, அதிகப்படியாக 3ஆம் தேதி பணம் அனுப்பலைன்னாக்கா 4ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு ஃபோன் வரும். 5 மணினா இந்த ஊர் டைம் இல்லை, இந்தியா டைம் 5 மணி. அப்போ இங்கே ஒரு டயத்தை கணக்கு பண்ணிக்கிங்க. அடப்பாவே, நமக்கு 2:30 ஃபோன் வரும். எங்களுக்கு 2:30, உங்களுக்கு 7:30. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதுதான். அப்போது ஃபோன் வரும். ஃபோனை எடுத்து ஐயோ நம்ம என்ன 2:30 மணிக்கு ஃபோன் வருது, பதட்டத்தில் ஃபோன் எடுத்து என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் எடுத்து ஹலோ என்னம்மா ஏதும்மா செய்தி என்னன்னு கேட்டோம்னா அங்கேருந்து பணம் எங்க, என்ன பணம் அனுப்பல, சம்பளம் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு குரலில் வரும். பொறுமையாக அந்த பதட்டத்தில் நமக்கு அந்த பதட்டமே இன்னும் அடங்கியிருக்காது. இல்லைம்மா இன்னும் பணம் போடலம்மா, சம்பளம் போட்டோன்னு அனுப்பி வைக்கிறோமான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம நேராக ஆஃபீஸுக்கு போனாக்கா நம்ம முதலாளி நம்முடைய சூழ்நிலையில் பார்த்துட்டு ரைட்டு பணம் இல்லாமல் தான் பையன். ஏன்னா அவரும் ஆண் தானே, அவருக்கும் அச்சம் மடம் நாணம் அப்புறம் என்னது பயிர்ப்பு இருக்கும்ல, அவருக்கும் கேட்டிருப்பாங்கல்ல. அவர் பார்த்துட்டு பணம் கொடுத்தோன்னே பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அனுப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஏம்மா பணம் அனுப்பிட்டோம்மா அனுப்பிட்டு நம்ம இங்கே சொன்ன உடனே அங்கே பதில் அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு. இந்த மாதம் 4 திருப்பி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. பாக்கி இந்த மாசத்துல 26 நாள் இருக்கு நடுவர் அவர்களே. இந்த 26 நாள்ல ஒரு 2 டைம் ஃபோனு, அது வேணாம் ஒரு டைம், அதுவும் வேணாம் ஒரு மிஸ்டு கால். இல்ல அதுக்கு நீங்க சந்தோஷம் தான் சார். இல்ல பணத்தை அனுப்பி இல்ல பணத்தை அனுப்புனமே பணத்தை எடுத்தன்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? அதுவும் இல்லை. அது நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். இப்போ நீங்க என்னன்னா பொறுப்பை பத்தி சொல்றீங்க. பொறுப்பு இதுல எங்க மேடம் பொறுப்பு? பணத்தை எடுத்துட்டோம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பணத்தை எடுத்த கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுல எங்க பொறுப்பு இருக்கு? நல்லா கேளுங்க சார், மனைவி லைவ்ல பாக்குறாங்க. இல்ல சொல்றது சும்மா நார்மல் எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு, உங்க மனைவிக்கு மட்டும் கிடையாது மேடம். நடுவர் அவர்களே சொல்லிருங்க. இப்போ இந்த ஃபோன் வந்து இப்போ 250 ரூபா. ஓகே, சாதா ஃபோன் நான் வச்சிருக்கிறேன். 250 ரியால். 250 ரியால் ஏறத்தால ஒரு 5000 6000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஃபோன் சாதா ஒரு ஓப்போ ஃபோனு. ஊர்ல பையன் ஃபோன் பண்ணாப்ல. உங்க பையன்? என் பையன் கதைக்கு தான் வரேன். பையன் ஃபோன் பண்ணாப்ல. என்னப்பான்னு கேட்டாக்கா, இப்போ என்னமோ புதுசாக ஒரு லான்ச் ஆயிருக்கோம்ல ஐஃபோனில். அப்படியா? 16 + 17 லான்ச் ஆயிருக்கான். அந்த ஃபோனை வாங்கியிருக்கிறாப்ல. அவருக்கு வயசே 16+ தான் இருக்கும். அவர் 16+ ஃபோன் வச்சிருப்பாப்ல. நமக்கு 33 தான் ஆகுது. சார் நம்புங்க, நம்ம பாருங்க 3000 ரூபா போன வச்சிருக்கோம். நியாயமே இல்லை சார். இதெல்லாம் தண்ணி குடிச்சுக்கோங்க. நீங்கள் குடிச்சு, நான் தான் பேசுகிறேன், நீங்கள் குடிங்க. பையன் ஃபோன் பண்ணுறாப்புல. அப்பா அந்த பையனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டாக்கா, அமௌண்ட்டை கேட்டாக்கா நமக்கு பகீருங்குது. என்னன்னு பார்த்தாக்கா 1,00,000 சம்திங்க ஃபோனு. சம்திங்கை கூட சொல்ல மாட்டாப்புல. 1,00,000 சம்திங் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு, சரிப்பா ஃபோன் வாங்கிட்டேன் பரவாயில்ல, போன பெருநாளைக்கு பணம் அனுப்பி விட்டேனப்பா, நான் துணிமணிலாம் எடுத்தீங்களாப்பா, அந்த ஃபோட்டோ கிட்ட அனுப்பினா என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, அந்த அனுப்புகிறப்பான்னு சொல்லிட்டு பையன் ஃபோனில் ஃபோட்டோ அனுப்புனா வீடியோ காலில் வந்தால் பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் வீடியோ சொல்கிறாம அப்படியே ஷாக் ஆகி பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தா அவன் போட்டிருக்கிற டிஷர்ட்டில் மை டாடி இஸ் ஏடிஎம். மை டாடி இஸ் மை ஏடிஎம்னு எழுதியிருக்கானா? மை டாடி இஸ் ஏடிஎம். உண்மையை தானே சார் எழுதியிருக்கான். 1,00,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்தா அப்புறம் எழுதாமல் என்ன செய்வான் சார்? நான் கூட பாக்கர் சார் இஸ் மை பிரதர்னு கூட எழுதுறேன். எனக்கு ஒரு 1,00,000 போட்டு விடும். ஐஃபோன் இல்லாட்டியும் ஒரு சாம்சங்காவது வாங்கிக்கிறேன். சரி, பையன் தான் அப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, வீட்டுக்கார அம்மாவாவது பணம் அனுப்பணுமே,
அதுக்கு அந்த சேலை வாங்கினேன், இது வாங்கினேன், அது வாங்கினேன், ஏதாவது ஒரு மணி கூட வாங்கியிருக்கலாம் அவங்க. மேக்கப் வாங்கினேன், ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லலை. அப்போ நம்மளை என்ன நினைக்கிறாங்க, வாங்கிய ஃபோனுக்கும் பணம் கட்டுன்னு, லோனுக்கு பணம் கட்டுன்னு, அவங்க பேசக்கூடிய டெலிஃபோனுக்கு பணம் கட்டுன்னு, வீட்டில் இருக்கிற ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் பணம் கட்டணுங்க. நான் பேசாமல் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார். உங்கள் ஒய்ஃபை இங்கே கூப்பிட்டுருங்களேன். அதுக்கு அடுத்து வரேன் மேடம். வந்துருங்கிற வரேன், அடுத்து வரேன், அதுக்கு நான் வரேன். நான் மட்டும் எப்படி அது அடுத்து நான் வரேன். அப்போது மேடம் பொறுப்புன்னு சொன்னாங்க. அந்த மாதம் இபி பில்லோ இல்லை வாட்டர் பில்லோ வரும்பொழுது நாங்கள் வீட்டில் பொறுப்பாக இருந்தேங்க, என்னால் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லி பாருங்க நீங்கள். மறுநாள் இங்கே கரண்ட் இருக்காது, வீட்டில் தண்ணி வராது. அவ்வளோதான் சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அங்கே முடியாது சார், உங்களுக்கு தான் முடிஞ்சிடும். அங்கே தண்ணி வரலன்னா இங்கே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். ஃபோனை போட்டே கொண்டுருவாங்க. அதே மாதிரி நடுவர் அவர்களே, ஆஃபீஸில் என்னுடைய பாஸு ஏறத்தாழ ஒரு 10 டைமாவது இருக்கும் இது வரைக்கும் ஆச்சு. பாக்கர், உங்களுக்கு நான் ஒரு விசா தரேன், ஃபேமிலி விசா தரேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. நான் மட்டும் ஒய்ஃபோட இருக்கேன், நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. இல்லை சொன்னீங்களா, வீட்டில் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அதுக்கு சொல்ல வரேன். சொல்லுங்க. இப்போ சொன்னீங்கல்ல, இப்போ விசா தரேன் 10 டைம் இருக்கும் அவர் என்கிட்ட சொல்லி. இந்த 10 டைமும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓ, நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க? எஸ். அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா இங்க நாங்க வேலை செய்யறோம். சுனாமியை வைத்துக் கொண்டு வேலை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஆக ஏன்னா இதெல்லாம் சீக்ரெட் ரகசியம் மேடம், வெளியே சொல்ல முடியாது. நான் எங்க சொல்றது, நீங்க தான் மைக்கு போட்டு சொல்லிட்டீங்க. லைவ்ல வேற போய்கிட்டு இருக்கு. ஸ்கை மீடியா எங்களுக்கு அனுப்புறாங்களோ இல்ல வீடியோ உங்க மனைவிக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க இங்க இல்லைன்னு ஒரு தைரியம் வேற, அதனால பரவாயில்ல. ஆகவே ஓகே, அதாவது கஷ்டத்துல இருக்காரு, எங்க சொல்றது இதாவது பரவாயில்ல. நமக்கு இவ்வளோ சம்பாதிக்கிற நமக்கு ஒழுங்கான ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களா? அதுவும் இல்லை. ஒரு மாதம் லீவுக்கு ஊருக்கு போனாக்கா அங்கே நமது நண்பர்கள் அந்த மாமச்சான் நல்லா இருக்கா, சும்மா இருக்கிறியா, போறியா வரியா சொல்லிட்டு நண்பர்கள் அந்த ஒரு நல்லா சம்பாதிச்ச போனோம்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம உறவினர்கள் நம்ம வீட்டில் உள்ளவங்களை அழைச்சிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு அங்கேயே போனோம்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்மளை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனம், ஆடு வெளிநாட்டில் வந்து மாட்டிருக்கு, இந்த ஆட்டை நம்ம பிரியாணி போடாமல் விட்டுறக்கூடாது இன்னைக்கு. அது பார்க்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், ஆஹா ரைட்டு கேஷியருக்காக தான் பார்க்குறாங்க, டைம் பார்த்து பிரியாணி போட்டுருவாங்க ஆன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு ஊருக்கு லீவுக்கு போயிருக்கோமே, அங்கே போனதுக்கப்புறம் வீட்டில் அம்மா குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு ரவுண்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கிட்ட பொறுமையாக, ஏம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, அதுக்காக ஒரு மாதமோ 2 மாதமோ கொஞ்சம் இருந்துட்டு பொறுமையாக போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னதை லைட்டாக சொன்னால் போதும், ஸ்ட்ராங் ஆயிரும். தபார் நானாக இருக்கிறதால உன்ட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதே வேற ஒரு பொண்ணாக இருந்தால் என்னைக்கு ஒன்று விட்டுட்டு போயிருப்பா. நீங்கள் சந்திரமுகியாவே மாற்றி விட்டுறீங்க கங்காவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இருக்கட்டும், நீங்களும் டயத்துக்கு கத்தார் வந்துடுறீங்க. என்ன சார் நடுவர் அவர்களே, இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறது? ஒரு ஆணியனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட எங்கள் ஆண் வர்க்கத்திற்கு கொடுக்கறது பாயிண்ட். ஒரு ஆணியனுக்கு கொடுக்குற மரியாதையை ஆணியனத்துக்கு கொடுக்கல, எவ்வளவு வருத்தப்படாரு பாருங்க. அதாவது நடுவர் அவர்களே, அவர்கள் உடுத்துகிற உடைக்கு கொடுக்குற மரியாதை கூட எங்களுக்கு வேணாம். நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிற எங்களது துணிமணிகளுக்கு கொடுக்குறார்களா? இல்லவே இல்லை. நாங்கள் வீட்டில் 2 செல்ஃப் பீரோ வாங்கி வச்சாலும் கூட அதில் அப்படி ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு அவங்களுடைய உடைகள். நாங்கள் எடுத்து போகிற ஒரு சின்ன சூட்கேஸ் தான், அந்த சூட்கேஸை எடுத்து ஒரு செல்ஃபை காலி பண்ணி எங்களுக்கு கொடுத்தா போதும். எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்கள் துணிமணிகளுக்கு மரியாதை இல்லை. அது கடைசி வரைக்கும் அந்த பேக்லேயே தான் இருக்கா? எங்களுக்கே இல்லை. எல்லா வீட்லையும் அப்படித்தானா சார்? எங்களுக்கே இல்லை. நாங்கள் எடுத்துகிட்டு போன லக்கேஜ் துணிமணிகளுக்கே இல்லை, அந்த பொட்டியோட கொண்டுட்டு அப்படி அதை அந்த ரூமில் அந்த கட்டிலுக்கு கீழே இல்லை கட்டிலுக்கு மேலே செல்ஃபுக்கு மேலே எங்கே இடத்துல உட்காந்துருக்கோம். நாங்கள் அப்பப்போ போயிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க என்னைக்கு பாட்டை டக்குன்னு தூக்கும்போது டக்குன்னு நாங்கள் தேட மாட்டோம், கொள்ள மாட்டோம், அப்படியே பொட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அது எங்கேயுமே வைக்கலையே, அங்கேயே தானே வைக்கிறோம். அதாவது அவங்க நினைக்கிறாங்க இந்த ரூமில் உனக்கு நான் இடம் கொடுத்ததே பெருசுன்னு. எங்களுக்கு தான் மதிப்பு இல்லைன்னா எங்கள் துணிமணிக்கு மதிப்பு இல்லைம்மா. உங்களுக்கே மதிப்பு இல்லையா? எங்கள் துணிமணிக்கு. ஆகவே மதிப்பு இல்லாதவங்கிட்ட நம்ம ஏன் சார் பேசணும்? முடிச்சு விட்ருங்க. முடிச்சு நடுவர் அவர்களே சொல்லிடுங்க சார். அதாவது இங்கே என்னுடைய நண்பர்கள் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். வந்திருக்காங்களா? அதில் ஒரே ஒரு நண்பர் மட்டும் வந்திருக்கிறார். சரி. பாக்கி 4 பேரில் ஒரு நண்பர்
நான் சொன்னேன் இதே மாதிரி இப்போ பட்டிமன்றம் வெள்ளிக்கிழமை பட்டிமன்றம் நடத்துகிறாங்க, மகாகவி மன்றம் ஸ்கை தமிழில் சேர்ந்து இணைந்து ஒரு நகைச்சுவை நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்துறாங்க. அந்த பட்டிமன்றம் நான் ஒரு பேச்சாளர் பேசி பட்டிமன்றத்தில் நகைச்சுவை இருக்காது. ஆமாம், அவசியம் பேரு தான் அப்படி வைப்பாங்க. அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்வைட் பண்ண நடுவர் அவர்களே. அதில் ஒருத்தர் மட்டும் இங்கே வந்திருக்கிறார் பிரசன்ட். பாக்கி 4 பேர்ல ஒரு நெருங்கிய நண்பர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறார் நோன் சொல்லிட்டு. நான் உடனே என்னப்பா நோன் போட்டிருக்கிறேன்னு நான் கேட்டதுக்கு ஐ ஹாவ் அனதர் ப்ரோக்ராம் அப்படின்னு அவர் போட்டுட்டாரு. ஏன்னா அவர் பேச விடல அவரை, அவங்க மனைவி. ஓகே, அவங்க மனைவி இங்கே இருக்கிறாங்க. ஓகே, பாக்கி 3 பேரும் ஒரே ஃப்ளோவில் ஃபோன் பண்ணுறாங்க. மச்சான் இப்போ 5 மணிக்கு மச்சான், அதாவது நான் உன் ப்ரோக்ராம் பிளான் பண்ணணும். ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரம்மா வேற ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, நாங்கள் எல்லாம் அங்கே போகிறோம். நான் உன் ப்ரோக்ராமுக்கு வந்தால் உன் ப்ரோக்ராம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் எங்களுக்கு ப்ரோக்ராமே முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் சார். அந்த பயத்தில் ஆனால் அந்த 3 நண்பர்களை அடுத்த பட்டிமன்றத்தில் நம்ம பேச வைக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு, அவரு சந்தோஷம் தாங்க. ஆனால் அவர் வந்தது சந்தோஷம், ஆனால் அவர் கல்யாணமாகாத பேச்சுலர். அதனால வந்திருக்கிறார். பேச்சுலருக்கு டைம் தெரியும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்து கல்யாணம் பண்ணிருங்க சார். ஓகே நடுவர் அவர்களே, ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். வந்துருங்க சார். எவ்வளவு நேரம் தான் சார் நானும் மணி ஆக்குறேன். கணவன் உழைக்க ஓடாவிட்டால் அந்த வீட்டில் இஎம்ஐ தான் ஓடும். அவ்வளவுதான். ஆமா, கணவன் உழைக்கிறான் குடும்பம் சிரிக்கட்டும் என்று, கணவன் உழைக்கிறார் குழந்தைகள் வளரட்டும் என்று, கணவன் உழைக்கிறார் மனைவி நிம்மதியாக வாழட்டும் என்று, கணவன் உழைச்சா குடும்பம் வளரும், கணவன் சிரிச்சா வாழ்க்கை மலரும். வாழ்க்கை மலரும். ஆகவே கணவன் உழைக்கிறார் உழைத்துக் கொண்டே இருக்கிறார், கடைசி வரைக்கும் உழைக்கிறார், கடைசி வரைக்கும் பேசுகிறார் அவர். சார், இந்த உழைப்பிற்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். உங்களது தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டவனாக இந்த பரிசுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நடுவர் அவர்களே. ஆக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புகழனைத்தும் இறைவனுக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கை தட்டிட்டாங்க ஆல்ரெடி. வாங்க பாக்கர் சார், உங்களுக்கு ஒன்று புரியல. 2 வகையான கைதட்டு இருக்கு. ஒன்று நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் தட்டுறது, சூப்பர். இன்னொன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே தட்டுறது. இந்த 2 கைதட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது பாவம் முதல் முறை, அதனால் அவர் எழுதின பாயிண்ட்டை எப்படியாவது சொல்லியே தீர்வேன், வாசிக்கு நடுவில் வந்தாலும் பரவாயில்லன்னு. அவர் நகைச்சுவை பட்டிமன்றம்னு சொல்லிட்டதுனால நான் நகைச்சுவையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணினேன், தலைவர் விடலை. அதாவது மேடம், இந்த 3வது பாயிண்ட்டை முடிக்காமல் நான் வரமாட்டேன். என் பொண்ணு சொல்லி ரஷ்யாவில் படிக்குது, அவங்க பொண்ணு மருத்துவம் படிக்குது. அந்த பொண்ணு இந்த பாயிண்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. அவர் பாவம் மனைவியை விட பொண்ணுக்கு ரொம்ப பயப்படுறாப்புல. இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்லலைன்னு நாளைக்கு அந்த பிள்ளை கேட்குங்கிறதுனால திருப்தியாக பேசி முடிச்சாப்புல. முதல் மேடை நல்லா தான் பேசியிருக்காரு, இன்னொரு முறை கைதட்டிருங்க. ஏன்னா பயம் இல்லாமல் மேடை ஏறதான் பெருசு. கீழேருந்து என்ன வேணாம் நல்ல கேட்சா விட்டான் பாரு அப்படின்னு கிரிக்கெட் பார்க்கும்போது சொல்லலாம். நம்ம போய் பிடிச்சா தான் தெரியும். இவன் இவன் ஓடுறத நல்ல, இவனெல்லாம் யாரா கிரிக்கெட் டீமில் சேர்த்தா, ஏன் நம்மளை சேர்க்காம அவனை சேர்த்தானா காரணம் இல்லாமல் இருக்கும். இந்த படமெல்லாம் 4 பேர் எங்கிட்டு 4 பேர் எங்கிட்டு 4 பேர் உட்கார வச்சு நம்ம நடுவில் படம் பார்ப்போம் பாருங்கள். அப்படி ஃப்ரெண்டு, அதை ஏற்கனவே படம் பார்த்த ஃப்ரெண்டு கூட மட்டும் போயிடவே கூடாது. இப்போ ஒரு பாட்டு வரும், சுமாராக தான் இருக்கும், டீ குடிக்கணும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முதல் முறையாக மேடை ஏறி இருக்காரு. ஸோ நிறைகளும் குறைகளும் மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். வாழ்த்துக்கள் சார், தொடர்ந்து நல்லா பேசுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான், மணியை கவனிங்க, இல்லைன்னா மணியே கிடைக்காம போயிடும். சார் என்ன தொல்காப்பியன் சார், என்ன இவ்வளோ தூரம் வந்து ஆணியன்லாம் பேசிட்டு போயிருக்காரு. வாங்க ஆணியனத்தை நிலைநாட்டுங்க பார்ப்போம். வணக்கம், சலாம் அலைக்கும், குட் ஈவினிங். இங்கு கூடியுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய என் அணியினருக்கு என் தாழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கருக்கு ரொம்ப ஸ்பெஷலான நன்றி. ஏன்னா இந்த மேடைக்கும் வணக்கம் சொல்றதா முறை இல்லை, ஏன்னா நான் வெயிட் பண்ணுறேன். சரி, இன்னும் வரவே மாட்டாரு. பிடிச்சி இழுத்துருக்கலாம், பக்கத்தில் தானே இருக்காரு. இவங்க நகைச்சுவை பட்டிமன்றம்னு நான் மோகன சுந்தரத்தோட நகைச்சுவை பார்த்துட்டு இருந்தேன்.
அவர் சொன்ன இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டே இருந்தாராம். பக்கத்தில் ஒரு பையன் வந்து நின்ட்டானா. என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சா? இல்லை நீ பேசு, நீ இறங்கின பிறகு நான் பேசுவேன், நீ அங்கே உட்காந்து கேளு, முதுகு எப்படி வலிக்குதுன்னு பாருங்க. அந்த மாதிரி நேரடி தாக்குதல் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது, நகைச்சுவை தாக்குதல். நீங்கள் என்ன நடுவர்களே இதை நகைச்சுவையாக பண்ணுங்கன்னாங்க. பட்டிமன்றத்தை விட்டாங்க, எல்லாருமே நகைச்சுவை மட்டும்தான் பேசுகிறாங்க, கருத்துக்களே இங்கே வரமாட்டேங்குது. சார் இந்த எதிரணிக்கெல்லாம் வணக்கம் சொன்னீங்க, நடுவருக்கு ஒரு தாயாக பெரும் மதிப்புக்குரிய அணியினர் என்ன நான் பெரும் நமத்தான் சொல்ல வராருன்னு ஆவலா முன்னாடி வந்தேன். இல்லை பக்கர் என்ன சுத்தமாக குழப்பிட்டாரு. சரி என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? ஒரு தாயாக, தாரமாக, மகளாக, ஆசிரியராக அனைத்து அவதாரமும் எடுத்து பொறுப்பே உருவாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, தசாவதாரம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவங்க ரொம்ப பொறுப்பானவங்க, பொறுப்பான மனைவி. உங்களுக்கு தீர்ப்பு என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். புரிந்து விட்டது. இல்லறம் சிறக்க மிகவும் உதவுவது மனைவியின் பொறுப்பே. நடுவர் அவர்களே, இப்போ இவர் வந்து சொன்னாரு, இவங்க என்ன சொல்றாங்க, பீப்பா ஆயிட்டாங்களாம். யாரு? மனைவி. பீப்பா ஆனதுக்கு மேடம் உங்களுக்கு இன்னும் சயின்ஸ் புரியல. அவங்க பீப்பா ஆனதுக்கான ஸ்ட்ரெஸ் தான். அவரே ஊட்டி வளர்த்தாரு. ஊட்டிலாம் வளர்க்கல மேடம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அவங்க பீப்பா மாதிரி தான் ஆவாங்க. என்ன நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த பக்கம் பார்த்துட்டு பீப்பா இந்த பக்கம் பார்க்குறீங்க? இல்லை, பல பீப்பாக்களை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, பெண்கள் ஓட்டு தான் முக்கியம், கவனம். இவர் பக்கர் என்ன சொன்னாரு, அம்மா அவங்க பாட்டெல்லாம் பயங்கரமாக அதை டீகோட் பண்ணி அதில் வேற உங்களை வேற அதில் ஒரு அரை நிமிஷம் ஆக்கிட்டீங்க நீங்கள். உங்கள் அம்மாவா? ஏங்க அந்த அம்மா யாருங்க? உங்கள் அப்பாவோட மனைவி தானே. மனைவின்றதை விட்டு என்ன இது ஒரு புது வகையான விளக்கமா இருக்கு? அந்த அம்மா யார்? உன் அப்பாவின் மனைவி. இவர் என்ன சொன்னார்னா, அதை என்ன சொன்னாரா, அம்மாவா? அம்மா பொறுப்பாக இருந்தாங்கன்னா மனைவி பொறுப்பா இல்லையா? ஏங்க அவங்களே ஒரு மனைவி தானேங்க, அவங்க பொறுப்பாக இருக்க தானே இல்லறம் சிறக்குது. அப்புறம் கணவனின் உழைப்பு வேலையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு எப்பயுமே இருக்கும் இல்லையா? அதாவது எல்லா டைமும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை ஈடு தாங்கி ஒரு இல்லறத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறது யாருங்க? மனைவி தானே. இப்போது எங்கள் சித்தப்பா கதை ஒன்று சொல்கிறேன். இந்த சித்தப்பா என்னன்னா ரொம்ப ஒரு பொறுப்புலாம் ஒத்து வராது. இவங்க சித்தி என்ன பண்ணாங்க, அவங்க தம்பி வந்து இந்த மாதிரி சன்னியாசம் போகிறாங்க, கொஞ்சம் உனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி போயிடுவான் அவன். இல்லைம்மா அவன் போகமாட்டான். இல்லை என்ன இப்படி சொல்கிறீங்க, அவன் ரொம்ப நாளாக காவி வேஷ்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டான், அவன் போயிடுவான். இவர் பார்த்தார், இல்லைம்மா போக மாட்டான். ஒரு 4 நாளாக ஓடிட்டுருக்கு இந்த கதை. ஒரு நாள் வந்தார் காலையில் குளிச்சுட்டு ஈரத்துண்டை கட்டிக்கிட்டு. இவங்க சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி நீங்கள் அவங்க சொல்ல போகிறீங்களா இல்லையா, அவன் 2 நாளில் கிளம்பிடுவான்றான். இல்லைம்மா அவன் கிளம்ப மாட்டான். எப்படி உங்களுக்கு தெரியும்னு டக்குன்னு இறங்கி போனாராம். இப்படி தான் போவான் அவன் கண்டிப்பாக கிளம்பவே மாட்டான்னு. அதுக்கப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பழனிக்கு போயிட்டார். அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. பொறுப்புனா ஓடி போயிடுவாங்க கணவன்மார்கள், பொறுப்புனாலே ஓடி போயிடுவாங்க. அறத்துப்பாலில் ஒரு அதிகாரத்தையே தனியாக திருவள்ளுவர் ஒதுக்கி இருக்காரு. எதுக்காக சொல்கிறேன் மேடம், அது என்னன்னா, அந்த இல்லறம் சிறக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி தனியாக ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி அதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பாடுறாருன்னா, மனைத்தக்க மாண்புடையாள் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை அப்படின்னு. என்னன்னா, நம்ம சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னா, ஒரு கணவனுடைய உழைப்பினுடைய ஊதியத்தில் ஒரு இல்லறத்தை ஒரு மனைவி சிறப்பாக நடத்திட்டுனா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். இது வள்ளுவர் சொல்கிறதுங்க. இவங்க சொன்னாங்க, போர்க்களமா இன்னும் பூகம்பம் ஆகுதா? பூகம்பம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? இவங்க சொன்னாங்களே நம்ம சாந்தினி மேடம், பூகம்பம் அவர் வரும்போது தாங்க உள்ளே வரும். நீங்கள் பார்த்துறீங்களா? கணவன் வரும்போது பூகம்பம் தான் உள்ளே வரும். அந்த இல்லறத்தில் அதுக்கு முன்னாடி இருக்காது. சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வருவார் பாருங்க, அவர் மூஞ்சில் நீங்கள் எள்ள போடலாம் வெடிக்கும், அப்படி வருவார் உள்ள. அவர் வரும்போது இங்கே யார் ஷாக் அப்சர்வ்? மனைவி தான் நேராக போய் முன்னாடி நிற்கிறது. டீனேஜ் பசங்க வீட்டில் வீட்டிலே இருந்தால் பார்த்துருப்பீங்களே, நேராக போய்ட்டு அந்த டீனேஜ் பசங்கிட்ட பேசக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, நடுவில் போய் நின்று நடுவர்களே, ஒரு கணவன் வந்தான் கடும் முகத்துடன், மனைவி கண்டால் மனம் குளிரும் புன் சிரிப்புடன். கணவன் சொன்னான் பல விஷயங்கள், ஆஃபீஸ் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். மனைவி சொல்லலாம் என்ன சொல்லுவா எப்பயுமே, எனக்கு புரிகிறது, காஃபி சாப்பிட்றீங்களா? சிம்பிளாக முடிச்சு விட்ருவா. இது என்னன்னா, அவர் வர்ற டென்ஷனை அங்கே தாங்கி அவ்வளோ அழகாக ஆக்கிறது யாருங்க? ஏன்னா டெய்லி அந்த கதையை கேட்டிருப்பாப்புல. இன்றைக்கும் அது இதே தான் சொல்ல போகுது. இந்த மேனேஜர் திட்டினாருன்னு இது எதுக்கு திருப்பி கேட்பானே, உனக்கு தேவை காப்பி தானே இந்தா அப்படின்னு வந்துடும். இல்லை அப்படியும் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நிதி மேலாண்மை ஒரு வீட்டில் நடுவர்களை யார் பண்ணுறாங்க? இவங்க உழைக்கிறேன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, கட்டணும்னு. நீங்கள் பார்த்துறீங்களா? உங்கள் அந்த கணவர்கிட்ட சொல்லுங்களா, ஒரு 10 விஷயத்த கட்டணும்னு. 4 கட்டியிருப்பார், அந்த மாதம் 6 விட்டுருவார். அதே அந்த மனைவி பண்ணாங்கன்னா பொறுப்பாக பண்ணுவாங்க. அந்த 6 விட்டால் இவர் சொல்கிறாரு எலக்ட்ரிசிட்டி போய்டும், அது போய்டும், பலதும் போய்டும். 10ல் 4 தான் பண்ணியிருப்பார், 6 பண்ணியிருக்க மாட்டார். அந்த கட்டணுன்றதே ஃபஸ்ட்டு இவங்க தான் பகுத்து வைக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போகிறோம்ல, ஊருக்கு எக்ஸ்பார்ட்ன்றதுக்கு தமிழில் வார்த்தையே கிடையாதுங்க. எக்ஸ்பார்ட்ன்றதுக்கு தமிழில் நீங்கள் தேடினீங்க வார்த்தை ஒன்றும் கிடையாது. புலம்பெயர்ந்தவர்கள். இங்கே இருக்கிற எல்லாரும் என்னங்க, புலம்பெயர்ந்தவர்கள். நம்ம ஊருக்கு போகும்போது சாக்லேட் பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போகிறோம் தானே வெயிட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நீ எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் சொன்னால் நம்ப போகிறதில்ல எவனும். அது வேறு விஷயம். என்ன வடிவேல் வேறு சொல்லி வச்சிருக்காருல. அதனால் நம்ம என்ன சம்பாதிக்கிறேன்னு கேட்டால் சொல்கிறதில்ல. ஆனால் நம்மளை எதை வச்சு இங்கே மெஷர் பண்ணுறாங்க, எதை வச்சு நம்மளுடைய சொத்து, அந்த சொத்தை கிரியேட் பண்ணுறது ஒரு இல்லறத்தில் அந்த மனைவி தானே. கண்டிப்பாக. அதாவது எல்லாத்தையும் எல்லா செலவையும் அவ இங்கே பண்ணுறா இல்லை அங்கே பண்ணுறா. அவங்க மனைவியை பற்றி ரொம்ப சொன்னார். ஆனால் ரொம்ப தாக்கிட்டீங்க அவங்கள, பார்த்துங்க. லைவில் வேற போகுதுன்னு சொன்னாங்க. அது அவங்க குடும்ப பிரச்சனை சார். ஆமாம், அது எதுக்கு நம்ம உள்ளே வரணும். ஒரு மாதம் என்ன பண்ணாங்க, என்னுடைய மாமாவும் என்னுடைய மாமியும் வந்து ஒரு வியாபாரத்தில் இருக்கிற அவங்க வந்து நல்ல இல்லறத்தரசி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் நடுவில் சண்டை வந்துருச்சு. யார் வந்து நல்லா வியாபாரம் பண்ணுறது, நான் நல்லா வியாபாரம் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுற வீட்டில் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு சண்டையாகி அவங்க என்ன பண்ணாங்க, 2 வாரம் நான் என்ன பண்ணுறேன் இல்லத்தை பார்த்துக்கிறேன், நீ போய் வியாபாரத்தை பார்த்துக்கணும் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இல்லறத்தரசி என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஆஃபீஸில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. 2 வாரத்தில் 2 பேராக லீவ் போடுறான். ஐயோ நம்மளுக்கு ஏதோ மேனேஜ்மெண்ட்டை தான் பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன 2 வாரம் லீவ் போட்டுருக்காங்க 2 ஆளா அப்படின்னு பார்த்தா கணக்கெடுத்து பார்க்குறாங்க. சரி, அந்த மாதம் முடிவில் ஆஃபீஸ்லேயும் பெரிய பிரச்சனை இல்லை, வீட்லேயும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் டபுள் சேலரி கொடுத்துருக்காரு இவர். என்னங்க டபுள் சேலரி? அங்கே லீவ் போட்டவன் எல்லாம் இங்கே வீட்டில் இவர் கூட வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு தீபாவளி பேப்பர் 2 பேப்பர் தான் வச்சிருக்காப்புல. தீபாவளி கொண்டாட்டம் சீக்கிரம் முடிச்சிடறேன் நடுவர் அவர்களே. தீபாவளி கொண்டாட்டத்தில் ஒரு கணவனை சட்டை எடுக்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக ரெட் கலர், எல்லாருக்கும் மனைவிக்கு ரெட் கலரு, பிள்ளைங்களுக்கு ரெட் கலர், ஒரே யூனிஃபார்ம் மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சிடறது. அதை இந்த மனைவி பார்த்துட்டு என்னங்க இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, சரி அதையும் போடலான்னு போட்டா ஒருத்தனுக்கு கை போக மாட்டேங்குது, இன்னொருத்தனுக்கு கால் போக மாட்டேங்குது, என்னங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அதை போய் அவசரமாக அடிச்சு பிடிச்சி அன்னைக்கு போயிட்டு அதை ரீஃபண்ட் பண்ணி புது துணியை வாங்கிட்டு வந்து கொண்டாட்டத்தை யாருங்க சிறக்க வைக்கிறது? அவங்க தானே சிறக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமிக்கு என்ன வேணும், மாமனாருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணான்னு அவங்களுக்கு தெரியும். என்ன வேணும் வேணான்னு இது என்ன நடந்துச்சு, ஒரு நாள் எட்டு வந்து அந்த மனைவி எட்டு வந்து எங்கள் அம்மா அந்த ஜென்மத்தில் நான் பேச மாட்டேன் ஃபோனை வை அப்படின்ட்டார். மறுநாள் பார்த்தா மாமியார் பட்டு வேட்டி பட்டு சட்டையை கொண்டு வராங்க வீட்டுக்கு. என்னடா இது, நம்ம இப்படி திட்டி விட்டோம் ஆனால் இப்படி வந்து இவ்வளோ பொறுப்பாங்க. அவர் சொல்கிறார், இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் என்னதான் ஜென்மத்துக்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாலும் பட்டு வேட்டியும் பட்டு ஏங்க நேற்று ஃபோன் இருந்தோம் உங்கள் அம்மா, அதை தெளிவாக சொல்லக்கூடாதா அப்படின்றார் அவர். ஆனால் நீங்கள் ஒன்று தெளிவாக சொல்லிட்டீங்க சார். உங்கள் வீட்டில் நடந்தது எவன் வீட்லேயோ நடந்த மாதிரி சொல்லிட்டீங்க பாருங்க. அதெல்லாம் என் பேச்சாளர்கள் திறமையானவங்க. நீங்கள் வடை சாப்பிடுங்க சார், எங்களுக்கு ஒரு வடை கொடுங்க, நீங்கள் வடை ஒரு டீ கொடுங்க, ஐயா தெய்வமே ஒரு டீ. லைவ் போதா? டீ தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர்களே, இப்போ எல்லாருமே நம்ம ஒரு வயசில் இருக்கோம். வயது முதிர நீங்களே சொல்லுங்க, இல்லறத்தில் சிறக்கிறது, இல்லறம் சிறக்க உதவுறது மனைவி தானே. அதாவது எங்கள் அப்பா கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்கும் தண்ணி டம்ளர். அதை என்ன சொல்லுவார்னா, ஏமா அதை கொஞ்சம் எடுத்துக்கூடான்னு. எங்களுக்கு அதிசயமாக இருக்கும், அது கையை நீட்டால எட்டிலுமே, அது என்ன இல்லை அவங்க வேறு அதை வந்து பொறுப்பாக எடுத்து தருவாங்க. அதை எடுத்து குடிச்சு என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, இல்லை அதை எடுத்து கொடுத்தா தண்ணி கூட நல்லா இருக்குமா. இதெல்லாம் அத்தான் அப்படின்னு கூப்பிட்ற காலமாக இருக்கும், சுவாமி அப்படின்னு கூப்பிட்ற காலத்தில் எடுத்து கொடுத்துருப்பாங்களா இருக்கும். இப்போ கேட்கவே மாட்டோமே, அம்மா அந்த தண்ணி எடுத்து கொடு, என்ன கேட்டேன், இல்லை நான் எடுத்துக்கிறேன் உனக்கு வேணுமான்னு கேட்டேன். வள்ளுவர் இதை சொல்றாரு மேடம், சொல்லியிருப்பார். இப்போ நான் சொன்னதுக்கும் இதே சொல்லியிருக்கார், தண்ணி எடுத்ததை பற்றி இல்லை சொல்லியிருக்கார். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு இல்வாழ்க்கை சிறக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் அன்பு மரணம். உண்மையாக சொல்லுங்க, ஒரு இல்லறத்துலையும் அன்பையும் அரணையும் காத்து கொடுக்கறது ஒரு கணவனா இல்லை மனைவியா, நீங்களே சொல்லுங்களேன். உழைப்பு நீ உன் பெருமை அவள், கருத்து நீ அதன் காரணம் அவள், காலை நீ உன் கௌரவம் அவள், ஓடும் நீ உன் உந்துதல் அவள், உடல் நீ உன் உயிர் அவள், அவள் பொறுப்பு இல்லையெனில் உன் உழைப்பு வெறும் உடலே. அருமையான கவிதை. மணி நான் மணி ஆயிடுச்சா? சரி, மணி ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம ஒரு வாசுகி கதை சொல்லலாம். சொல்லிடுங்க நடுவர் அவர்களே, நல்லா கேளுங்க. இந்த வாசுகி கதை என்னன்னா, திருவள்ளுவரோட, அதாவது திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கே 2 அடியில் பல குறள்கள் தந்திருக்காரு, நம்ம எல்லாருமே அதை படிக்கிறோம். ஆனால் அவர் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் 4 அடியில் எழுதியிருக்கார். ஆமாம், அது என்னன்னா, அடியிற் இனியாளே அன்புடையாளே படிசொல் தவறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய்,
இனிதாய் என்று தூங்கும் என் கண் இரவு. அவங்க இறந்த பிறகு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஆரம்பிக்கும் போது அடியேன் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த அடியேனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு சொல்கிறாரு, அவங்க இல்லாமல் போன பிறகு இனிமேட்டு நான் எப்படி தூங்குவேன்னு கேட்குறாரு. உலகத்துக்கே குரல் தந்த திருவள்ளுவரே அந்த மனைவி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நொடிச்சு போயிடுறாரு. இப்போ புரியுதா அவர்கள் நடுவர் எந்த பேரு தான் விஷயம், வாசகின்ற பேரு தான் விஷயம். அப்ப அந்த வாசகிக்கு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. இந்த வாசகி என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். எனக்கே தெரியல சார். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. பேர் தொல்காப்பியன், அதனால அப்படிதான் பேசி ஆகணும் சார். கொண்டு வா சார், பயந்து கொண்டு வா. பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கு. மொத்த காப்பியும் ஏன் முன்னாடி வைக்காதீங்க, லைவில் போய்கிட்டு இருக்கு. சார் இந்த தொலைபேசி பேசுகிறவங்க கொஞ்சம் வெளியில் போய் பேசிட்டு வாங்க சார், ஏன்னா ரெக்கார்ட் போயிட்டுருக்கு ஒன்று. இன்னொரு காரணம், அந்த இப்போ முடிச்சுருவாங்க. அந்த அம்மா தான் கொஞ்சம் நம்ப பேசுது. பரவாயில்ல முடிச்சிடுவாங்க. அந்த அம்மாவும் மனுஷி தானே. அவங்க வீட்டுக்காரர் சொல்லி எப்படியாவது கால் பண்ண சொல்லுங்கள் அந்த அம்மாவுக்கு, அப்படிலாம் கூட சொல்லலாம். சரிங்களா, முடிச்சிடும். இன்னும் ஒரே ஒரு பேச்சாளர், அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து கிளம்புறோம். சரியா, என்னை விட்டுட்டு தனியாக போயிடக்கூடாது. வாங்க கிளம்புவோம். வைரஞ்சனி பேசிட்டாங்க அப்படின்னு. வாங்க வைரஞ்சனி மேடம், நீங்கள் தான் கத்தாரிலே கணவரை பற்றி பேசுவதற்கு, அது இன்றைக்கி பேசுகிறதுக்கு ரொம்ப தகுதியானால உங்கள் கணவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி. மேடம் இது முடித்ததும் பார்ட்டி இருக்கா, வரலாமா? கண்டிப்பாக. ஒரு பேச்சுக்குனால வாங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துடுனா வரவா போகிறோம் மேடம். டீ சாப்பிடுங்க, பேசுங்க மேடம். இந்த ஆறாளமா ஆரம்பிக்கலாம். காப்பி குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்ல மாட்டீங்க? இல்லை மேடம், உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக வருது. என் தாய்மொழியான தமிழ் மொழிக்கும் அன்பும் ஆர்வமும் நிரம்பி இருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அலைக்கடல் என திறந்து ஆர்ப்பாட்டத்தோடு அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும், கிரேட் கிரிகாலன் ஷோ மாதிரி இருக்கேன் மேடம். கணவனின் உழைப்பே என சூப்பர் ஸ்ட்ராங்காக பேச வந்திருக்கும் என்ன அணியினருக்கும், ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறோன்ற பேரில் எப்போ பாரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே இருக்கிறோம் எதிரணியினருக்கும் என் மாலை வணக்கங்கள். இரவாயிருச்சு, இரவு வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு? வாழ்க்கை ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் நடிகர்கள். அதுல விசித்திரமானவர்களும் இருக்காங்க. அங்க பார்த்து சொல்லுங்க, விசித்திரமானவர்களும் இருக்காங்க நம்ம எதிரணியினர் மாதிரி. எப்படின்னா, தாம் பெருமையை தானே பேச வந்திருக்காங்க 2 பேர். ஆனா எதிரணி தலைவரை பார்த்தா மனைவிக்கு பயந்து வந்து பேசின மாதிரி தெரியுது. சார் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனா எங்க அணியில பாத்தீங்கன்னா, பெண்களாக இருந்து கொண்டு ஆண் தரப்புல பேச வந்திருக்கோம்ல, அப்பவே உங்களுக்கு முடிவு தெரிஞ்சுக்கணும் நடுவர் அவர்களே, ஆணின் உழைப்பு தான் குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படியாவது பட்டிமன்றத்தை நடுவர் அவர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம எதிரணி தலைவர் வந்து பேசிட்டு போனாரு. திருவள்ளுவர் வந்து 2 அடியில தான் குறள் எழுதியிருக்காரு, மனைவிக்காக 4 அடியில் எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்றது. இதுல எத்தனை பேருக்கு இது வந்து புது தகவல்? நிறைய பேருக்கு இது வந்து புது தகவல் தான். ஆக திருவள்ளுவரே அவர் மனைவியை கரெக்ட் பண்ண எக்ஸ்ட்ரா உழைச்சிருக்காரு. அப்ப கணவனுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறது தான் நடுவர் அவர்களே வேலையே. நோ கமெண்ட்ஸ். உண்மைக்குமே கணவருங்கிறவன் பாவப்பட்ட ஆள் தான். ஒரு பக்கம் இங்கிட்டு மனைவி குத்துவா, இந்த பக்கம் அவங்க அம்மா குத்துவா, இவனுங்க 2 பேர்ட்டையும் குத்து வாங்கிட்டு ஆஃபீஸுக்கு போவான், அங்கே மேனேஜர்னு ஒருத்தன் குத்துவான். இதெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள வந்தா, இந்த நம்ம நாகம்மை சொன்னாங்கல்ல, நாங்கள் 5 வருஷம் வாங்கின பவுன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விலை ஏறிடுச்சுலாம். எங்க அந்த பவுனை வாங்கி தராமல் இருக்கட்டும், சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க. அடுப்பில் பொடிக்க வேண்டிய கடுகு மூஞ்சியில் தாளிக்கும். இப்படி ஒரு முறை, அப்படி ஒரு முறை. முறையோட விட்டுறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. நாகம்மை வாயில நுர வர அளவுக்கு அடிக்கலையா? நல்லா தெரிஞ்சுக்கங்க நாகம்மை, சிரிச்சாதான் அது முகம், இல்லைன்னா அது முகர கட்டை. பார்த்துக்கங்க. ஆண்கள் உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் நல்லா கை தட்டலாம். நடுவர் அவர்களே, ஒரு பெண் கவிஞர் ஆண்களை பற்றி ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. ஆனா நான் ஆண்கள் அப்படின்றதுக்கு பதிலா கணவர் அப்படின்னு போட்டுட்டு பேசுறேன். போட்டுருங்க, மாத்திருங்க. ஒரு கணவனின் அன்பில் மென்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை இருக்கும். மரணத்தை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல கணவர்கள், அவர்கள் பயமெல்லாம் தன் மரணத்திற்கு பிறகு தன் குடும்பத்தின் நிலை பற்றிய பயமே. அவசியம் இல்லாமல் அழுவதில்லை கணவர்கள். அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்துபவர்கள் கணவர்கள். உழைப்பு என்ற சிற்பத்திற்கு பின்பம் கொடுத்து வீரத்தின் சின்னங்களாக விளங்கி நிற்கும் நம் ஆண்களுக்கு, கணவர்களுக்கு இயந்திரமாய் சுற்றி திரிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்களை 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னேன், அதில் 1/2 கிலோ பூரா புளுத்த வெங்காயம் தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த பாருங்க,
உங்கள் தங்கச்சிட்ட சொல்லி வைங்க, எப்போ பாரு அந்த பிள்ளைக்கு என் கூட உரண்டையில் இருக்கிறதே வேலையாக போச்சு அப்படிம்பாங்க. இதையும் தாண்டுனா நான் என்னங்க பண்ணேன், எப்போ பாரு உங்கள் அம்மா தான் ஃபோனை போட்டு வம்பளுக்குறாங்கன்னு ஒரு ஆஸ்காரா கொடுக்குறானுங்க, அந்த நடிகை அடிப்பானுங்க. இதில் இவனுங்க சொல்கிறாங்க குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறோம்னு. இவனுக்கு உண்மைதான். இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் சில ஆண்கள்லாம் திருமணம் செய்து கணவர்களாக மாறுறதுக்கே பயப்படுறாங்க. நல்லா வெரி ட்ரூ. சம்சாரம் அது மின்சாரம்னு சும்மாவா சொன்னாங்க? மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும், சம்சாரத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும். தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும் மேடம். எதுக்கு எடுத்தாலும் பேசுங்க. நடுவர் அவர்களே, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். கவனிச்சிடறேன். ஆண்கள் வந்து உழைப்பாளிகள் மட்டும் கிடையாது, சாமர்த்தியசாலிகளும் கூட. ஏன் தெரியுங்களா? இவங்க பொறுப்பா இருக்காங்க நம்ப வச்சுட்டு இவங்களை பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிறதே ஆண்கள் தான். ஏன்னா பெண் இனத்துக்கு ஒரு 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 அற்ப சந்தோஷம் இருக்கும். அம்மா நீ சூப்பர்மா, நீ பண்ணா சூப்பரா இருக்குமா அப்படிங்கிற பொழிப்புகழ்ச்சிக்கு அவங்க வந்து செவி கொடுத்துட்டாங்க. அதனால ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, உன்னாலதான் முடியும், உன்ன மாதிரி முடியுமா, நம்ம தலைவர் வீட்டில் ஓடிட்டு இருக்குல்ல. நீங்க வந்ததுல இருந்து மேடம் என்னன்னா அற்ப சந்தோஷம், அது மூஞ்சியில குத்துது, இப்படி சொன்னவர்கள்லாம் பெண்ணினம் இல்லையா மேடம்? அது பேசுறதும் ஒரு பெண் தான் மேம். அதனாலதான் சொல்றேன் மேம், நமக்கு தெரியாதா மேம்? பாம்பின் கால் பாம்பரியம். உண்மைதான் மேம். இப்ப ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா மாமியாரோட சண்டைனா ஒரு சங்கம், கணவரோட சண்டைனா ஒரு சங்கம், இப்படி திருமண பக்கம்லாம் சங்கம் இருக்கு. இந்த ஆண் குறை தேய்க்கிறதுக்கு ஒரு கவுன்சிலரையாவது நீ வச்சிருக்கீங்களா? யாரு தான் பேசுவா ஆண்களுக்காக? நீங்க தான் பேசணும். அதனாலதான் நடுவில் அவர்களே, எங்க எதிரணி அக்கா, வயதுல மூத்தவங்க, இம்திசா அக்கா, ஐயோ பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. 13 வருஷமா கணவனை பிரிஞ்சிருந்தாங்களா, திடீர்னு கணவனோட சேர்ந்து இருக்கணுமா, பிள்ளைகளுக்கு அப்பா வேணுமா. ஏமா 13 வருஷமா நீங்க கோமாலையா இருந்தீங்க? இல்லை நான் கேட்குறேன், எனக்கு புரியவே இல்லை. நான் நடக்கும்போது சொல்லி கொடுப்பேன், சாப்பாடு ஊட்டும் போது சொல்லி கொடுப்பேன், விளையாடும் போது சொல்லி கொடுப்பேன், பாத்திரம் கழுவும் போதும் சொல்லி கொடுப்பேன். மல்டி டாஸ்கிங். இந்த அம்மா அவங்க பையனையும் இவ்வளவு டார்ச்சர் பண்ணுதுன்னா அப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கோம்? அதனாலதாங்க அவர் 13 வருஷம் நீ தள்ளியே இருமான்னு இருப்பாரு. இதுவே வேற வழி இல்லாம நானே வரேன்னு வந்திருப்பாங்க. இது பட்டிமன்றம் தான், குடும்பத்தை பிரித்து மன்றம் இல்லை. இப்பதான் சேர்ந்திருக்கார்கள், 5 வருடமாக, பிரித்து விட்டு விடாதீர்கள். சரி, அது போகுது. நீங்க கட்டின தாலியை நாங்க சுமக்கிறது நாங்க தாங்கிறாங்க. என் நண்பர் என் அணி நண்பர் சொன்ன மாதிரி தான் 5 பவுன்ல தான் வேணும், 7 பவுன்ல தான் வேணும், 21 பவுன்ல எல்லாம் கேட்கறாங்க நடுவர்களே. நம்ம நாகம்மை அவர்கள் எனக்கு நான் 12ஓட முடிச்சிட்டேன். பாத்துக்கங்க. ஏமா பீரோல வச்சு பூட்ட போறதுக்கும் கண்ணாடியில தொங்க போறதுக்கும் மஞ்சள் கையில கட்டினா வத்தாதா? இதை நான் சுமக்கிறேன்னு வேற பெருசா பேசிக்கிறாங்க நடுவர் அவர்களே. இன்னொரு உருட்டு உருட்டுனாங்க நம்ம இம்திசா மேடம். செக்கிலேயே ஆட்டின சுத்தமான உருட்டுங்கிற மாதிரி. குடும்பத்தை நாங்கள் தான் பொறுப்பாக பார்த்துக்குறோம், நீங்களாம் வந்து கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு பொறுப்பு வரும். யார் சொன்னாங்க? எங்கங்க கல்யாணம் பண்ணால் குடும்பமாக நீங்கள் சேர விடுறீங்க? நீங்கள் முதல்ல சொல்லுங்க. அவன் கல்யாணம் பண்ணி உள்ளதான் வந்திருப்பான், அவள் அம்மா அப்பாவோட நல்லா இருப்பா, நல்லா இருக்கிறோம். ஆனால் புருஷங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ஏமாத்துறாங்க. நண்பனையும் ஒட்ட விடுறதில்ல, அண்ணன் தம்பியும் ஒட்ட விடுறதில்ல, நாத்தனார ஒட்ட விடுறதில்ல, யாரையுமே ஒட்ட விடுறதில்ல நடுவர்களே. அப்புறம் எங்கிட்ட அவன் சந்தோஷமா இருப்பான்? இதுல நாங்க பொறுப்பா இருக்கோம் பீத்திக்கிறது வேற. குடும்பத்தை பிரிச்சு விட்டு பேசுறதுலாம் ஒரு பொறுப்பா பேசுறாங்க. இல்ல கோவத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது சார்.